இன்னைக்கு எப்படியாச்சும் அந்த ஒத்தரோசா பிள்ளைகிட்ட பேசி பங்களாக்காரி அவளுக்கும் ஃப்ரெண்டாக்கி விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஜோலியாக ஒத்தரோசாவை கூட்டு தெரிய வேண்டியதுதான். நம்ம மட்டும் இந்த பங்களாக்காரி கூட ஃப்ரெண்டாக இருக்கிறது சரி வராது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா பங்களாக்காரி நம்மளை மொத்தமாக முழுங்கிடுவா. ஒத்தரோசா இருந்தால் கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு இருக்கும். இந்த ஒத்தரோசா வேற மனசு மாறுவாளா இல்லையான்னு தெரியல. சின்ன தாய்க்கா வேற நல்லா கெடுத்து வச்சிருக்காவே. சரி அது இதுன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று ஏமாத்தி அவளை எப்படியாச்சும் இது பண்ணிடணும். பங்களாக்காரி கூட அவளையும் ஜாயின்ட் பண்ணி விட்டுறணும். பங்களாக்காரி வேற வீட்டுக்கு வா சாப்பிடுவான்னு கூப்பிட்டா. அவள் வீட்டுக்கு நம்பி போகிறதுக்கும் பயமா கிடக்கு. எம்மாத பங்களாவோ வெளியேந்து பார்க்கவே கை காலெல்லாம் கிடுக்கிட்டு நடுங்கும். அவள் வேற உள்ள கூப்பிடுறா. இந்த உத்தரவாசம் மட்டும் சரின்னு சொல்லிட்டேன்னா அந்த ஆளை காதும் வச்ச மாதிரி நம்மளும் உத்தரவாசமும் போய் நாளைக்கு போய் பங்களாக்காரி வீட்டில் ஒரு நல்ல ஒரு வேட்டையை போட்டுற வேண்டியதுதான். நல்லா வயிற்று தின்னுட்டு வயிற்று ரொப்பிட்டு நல்லா வர வேண்டியதுதான். நம்மளுக்கு ஜோடிக்கு ஒத்தரோசா தான் கரெக்ட். ஒத்தரோசா இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்மளுக்கும் கொஞ்சம் கலக்கலன்னு இருந்த மாதிரி இருக்கும். வேற அவ வேற வருவாளா இல்லையான்னு தெரியல. இந்த முனி இழுவைக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஆள் இழுத்துட்டே போவாளுவே. இந்த இழுவையும் நம்ம கூட வரதான் கொஞ்சம் ஆசைப்படுவா. முதல்ல இந்த ஒத்தரோசாவை பேசி நம்ம சைடு இழுப்போம். அதுக்கப்புறம் வேணா இழுவட்ட பேசி பார்ப்போம். 3 வரும் சேர்ந்து போக வேண்டியதுதான். பங்களாக்காரி எப்படியும் நல்லா நம்மளுக்கு நல்லா செம்மையா செய்வா. நல்லா வாங்கி தின்னுட்டு ஏதாச்சும் தங்கத்தில் நகை கிக்க தந்தான்னா நல்லா அவளத்தையும் வாங்கிட்டு அமைக்கிட்டு வர வேண்டியதுதான். இந்த ஒத்தரோசாக்கு வேற வேலையே இல்லை. எப்ப பார்த்தாலும் முன்னாடி கதவு பூட்டி போட்டு உள்ளே இருந்துக்கிடுவா. பின்னாடியே புழங்கிக்கிறா. ஒரு அவசரத்துக்கு எங்க போவ என்ன பின்னாடி தான் போய் தட்டணும் போல. சரி முன்னாடி இருந்து கூட்டு பார்ப்போம். வந்தானே நல்லது தானே. ஏ ஒத்தரோசா, ஏ ஒத்தரோசா. ஏ சின்ன பொண்ணு இங்க தாண்டி இருக்கேன் தான் வரேன். ஏம்மா வாமா. என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் முன்னாடி கதவு பூட்டி போட்டு உள்ளே இருந்துக்கிறா. ஏம்மா என்ன உள்ள நகை கிகை எதுவும் வச்சிருக்கியா? திருடி வந்துருவான்னு பாக்கியோ? ஆமா வீட்டுல 200 சவரம் வச்சிருக்கேன். திருடி வந்து கொத்திட்டு போயிருவோம் பத்தியா, அதான் வீட்டை பூட்டி பூட்டி வச்சிருக்கேன். அட போடி, நானே என் வீட்டுக்காரன் வருவான்னு கதவு பூட்டிட்டு உள்ள இருக்கேன் பாத்துக்க. சரி வேற அவனை எப்படி பழித்திக்க, அவன் வந்து கதவு தட்டினா ஒரு 1 மணி நேரம் வெளியே போட்டுருவேன். கேட்டா தூங்கிட்டேன் பாத்துக்க. அதனாலதான் ஒரே வெளியே கதவை பூட்டி போட்டுறக்கேன். அட பாவி அப்படியாடி? ஆமாடி, அன்னைக்கு உன்ட்ட குலோப் ஜாம் வாங்கி அந்த குண்டு பொம்பளைக்கு தான் கொடுத்துருப்பான்னு நினைக்கேன்டி. வீட்டுல ஒரு குலோப் ஜாம் கூட கொண்டு வரலையே. அவளுக்கு எங்க ஆபீஸ்ல அவன் வந்துட்டு அந்த குண்டு பொம்பளைக்கு தான் கொடுத்துருப்பான் பாத்துக்க. அதான்டி கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் ஒரு குரங்க தேடி தானே போவானுங்க. அதான் அவன் வந்து குண்டை பிடிச்சிருக்கான் போல. என்னத்த பண்ண, நம்ம நேரம் இப்படி அமைஞ்சு கிடக்கு. சரி என்னடி நீ என்ன இப்போ வந்திருக்கா திடீர்னு? ஏடி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பத்துக்கு அதான் வந்தேன். அப்படியா, சீக்கிரம் சொல்லிட்டு. பின்னாடி வேலை வேற கிடக்கு, பாத்திரம் கழுவிட்டு இடந்தே பத்திக்கா. சீக்கிரம் சொல்லு. ஏ ஒத்தரோசா இதெல்லாம் அவசர அவசரமா பேச வேண்டிய விஷயமா. உட்காருடி பொறுமையா பேசுவோம். என்னது உட்காரணுமா? பொறுமையா பேசணுமா? வேலை கிடக்கடி. ஆமா பொல்லாத வேலை. மூடிட்டு இரு. சரி சொல்லுடி என்ன. ஏ உத்தரசா ஒன்று சொல்லுவேன். நல்லா புரிஞ்சு ஒழுங்கா ஆன்சர் பண்ணணும் சரியா? ஆமா, ஏதோ கலெக்டராவுக்கு இவ வேலைக்கு ஆள் எடுக்கா. இவ சொல்ற கேள்விக்கு நான் கரெக்டா புரிஞ்சு ஆன்சர் பண்ணணுமா? சொல்லி தோலை. நீ கேட்கறது எப்படியும் ஒரு வீணா போன கேள்வியா தான் இருக்கும். வேற என்ன? இந்த நக்கல் கொண்டு இவளுக்கு குறைச்சல் இல்லை. இந்த நக்கல் மட்டும் பண்ணலாம் இவள நாய் கூட எட்டி பார்க்காது. சரிடி சொல்லு என்னடி. ஏ உத்தரசா இந்த பங்களாக்காரி இருக்காளா? ஆமா என்ன பங்களாக்கறி என்ன? என்ன அன்னைக்கு குலோப் ஜாமா கொடுத்தோன்னே விரட்டி அடிக்க வந்துட்டாளா என்ன? உன்னை வெளுத்து விட்டாளா? நானும் சில தாய்க்கும் அன்னைக்கே சொன்னோம் கேட்டியா? வேற நல்ல அடிதான் வாங்குவா. ஏ மூதேவி சொல்ல வந்தது ஒழுங்கா கேள்வி. பைத்தியக்காரி மாதிரி இப்போ புலம்பிட்டடக்கா. சரி சொல்லு என்ன பங்களாக்கறிக்கு என்ன? அடியே அவ இன்னைக்கு காலையில என் வீட்டுக்கு வந்தாடி. ஐயோ என்னாச்சு? வந்து என்ன பண்ணா? வந்து என்ன பண்ணா? வந்து ஒன்றும் பண்ணலடி. அவளை பார்த்தோன்னே எனக்கு பயம் இருக்க முடியல பார்த்துக்க. நான் அங்கே ஓடுறேன் இங்கே ஓடுறேன். நானே ஏற்கனவே அழுதுட்டு தான் கிடந்தேன் பார்த்துக்க. வந்தாலும் நம்மள நிக்கி கிழிச்சு தொங்க விட்டுருவாளே அப்படின்ட்டு. ஆனால் அவள் வந்த பத்துக்கு எதுவுமே பண்ணலை. பயமாக தான் இருந்து பார்த்துக்க. நான் ஒத்தையில தான் இருந்தேன். ஐயோ நீ ஒத்தையில இருக்கும்போது வந்தா? ஐயோ என்னடி ஆச்சு? அட போடி. நம்ம தான் இப்போ அவன் முகரக்கட்டையை அடிக்கடி பார்க்குறோம். வேற எங்க நம்மளுக்கு எங்க இருந்து பயம் வரும்? அதுக்கப்புறம் அவ பாட்டி நின்னா. நான் பயந்து ஓடனோடனே சின்ன பொண்ணு ஓடாத நில்லுன்னா நான் கொஞ்சம் நடிங்கிட்டே தான் நின்னேன் பார்த்துக்க. கடைசியில் ஒன்றும் இல்லை சும்மா ஒன்று பார்க்க வந்தேன் அப்படின்ட்டா. நீ என்ன பொருள் காட்சியா அவனை வந்து பாக்குறதுக்கு? என்னடி ஒழுங்கா நடந்தது சொல்லு. ஏடி அவ அன்னைக்கு கோவத்துல தான் அப்படி சொல்லிட்டு போயிருப்பா போல. குலோப் ஜாம தின்னுட்டு வயித்தால எடுத்தோன்னா உனக்கு விட மாட்டேன் அப்படின்ட்டு போனா பத்தியா. நான் அந்த பயத்திலேயே கடந்தே பத்துக்க. கடைசியில அவ பாட்டிக்கு நான் அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிக்கிடுவோம், நம்ம ஃப்ரெண்டா இருப்போம் அப்படின்ட்டா. எனக்கு ஒரே ஷாக் ஆயிட்டு பத்துக்க. நான் நம்மளுக்கு கொல்லாம விட மாட்டான்னு நினைச்சேன். திடீர்னு நம்மகிட்ட ஃப்ரெண்ட் ஆவேன்ட்டான். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னடி ஆச்சு? அதுக்கப்புறம் என்னடி, சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுதான் அப்படின்னு ஒரு பாட்டை படிச்சு கொஞ்ச நேரம் கொலாவிட்டு கடந்தோம். ஏ சின்ன பொண்ணு, எப்படிடி ஒரு பேய் எப்படி ஃப்ரெண்ட் ஆக முடியும்? ஏ சின்ன பொண்ணு, இதெல்லாம் சரி வராதுடி. தேவையில்லாத வேலை பண்ணாத சில தேக்க சொல்ற மாதிரி. ஏ உத்தரசா நான் உன்ட்ட ஒன்னே ஒன்று தான் கேட்கேன். உனக்கு பக்கலாக்கறி கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு உனக்கு ஆசை இல்லையாக்கும்? அது அது ஆசை இருந்துதான் பாத்துக்க. சரி இருந்தாலும் ஒரு பிஐ நம்ம கூட ஃப்ரெண்டா இருந்தா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். நம்மளுக்கு யார் மேலே கோவம் இருந்தா பிஐ விட்டு அடிக்க விட்டுறான்னு ஒரு நப்பாசை இருந்து. ஆனா கடைசியில் அது நம்ம உயிருக்கே ஆபத்தா வந்துச்சுன்னு என்னடி பண்றது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதடி. பங்களாக்காரி நல்ல பேய் பத்துக்கடி. உண்மையா தாண்டி சொல்றேன். இல்லைன்னா குலோப் ஜாம் தின்னு அப்படி வயிற்ற கழிக்கிட்டு ஓடனால அன்னைக்கு என்ன வெளுத்திருக்க மாட்டா. அவ பாட்டுக்கு போயிட்டாடி. ஏ சின்ன பொண்ணு, நீ உண்மையதான் சொல்றியா? அவ உன் கோவமே படலையாக்கும். ஆமாடி அவன் நம்ம கிட்ட ஃப்ரெண்டா இருக்கணும் தாண்டி ஆசைப்படுறேன். இந்த செல்ல தயக்கா தான் ஒரு மாதிரி லூஸ்மே பேசிட்டு கிடக்கோ பத்துக்கே.
அவ நம்மகிட்ட ஃப்ரெண்டா இருக்குன்னு ஆசைப்படுற செல்லத்தாக்கா ஏன் இப்படி பண்றாவன்னு தெரியல. பேயா இருந்தா என்ன எல்லாம் ஃப்ரெண்டு தானே. அதுவும் கரெக்ட் தான். இருந்தாலும் வேண்டாண்டி பேச அவகாசம் நான்லாம் வரலடி. நீ வேணா ஃப்ரெண்ட் ஆக்கினா ஆயிக்க. என்ன ஒருத்தரசா இப்படி சொல்றா? பங்களாக்காரிக்கு என் கூட மட்டுமா ஃப்ரெண்டா இருக்க ஆசை, உங்க கூடயும் ஃப்ரெண்டா இருக்க ஆசை தான். அதான் சரி உன்கிட்ட கேட்டேன் பத்துக்க. சின்ன பொண்ணு, என்னடி ஏதாச்சும் யோசிச்சுட்டு கிடக்கா? நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் மண்ணை தொடலாம், நட்புக்குள் ஏது எம்மா கஷ்டம் நஷ்டம்மா, என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவ ட்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சா, அடச்சி என்ன சொல்லி என்ன மச்சான் அப்படின்னு என்ன ஏங்க வச்சான். எவடியவே சின்ன கோயில் மாதிரி பாட்டு படிச்சுட்டு வர்றது. ஒருத்தரசா அந்த இழுவதான் உனக்கே டஃப் கொடுத்துருவா போல. இப்ப கொஞ்ச நாளா இப்படிதான் பாடிட்டு தெரியுறா. வாடி வா, என்ன கால கையெல்லாம் விரிச்சிட்டு ஒருபடியே இழுத்துட்டு ஆடிக்கிட்டே பாடிட்டு வரா. ஏடி உங்களோட பார்த்தோன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாட்டு படிச்சேன், இது தப்பா? சரி சரி, அந்த கராத்தே போச முதல்ல கீழே இறக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு. கால் கை ஏதாச்சும் சுளுக்கிக்க போகுது. எப்பா ஏதாச்சும் ஒன்று டிஃப்ரெண்டா பண்ணா இவளுக்கு பொறுத்து தொலையாது. என்னங்கடி 2 வாரம் நல்லா கதை அளந்துட்டு கிடைக்கியே, குசு குசுன்னு பேசிட்டு கிடைக்கியே, அதுவாடி அது? இதுதான் கரெக்டான சந்தர்ப்பம். 2 பேரையும் எப்படியாச்சும் பேசி நம்ம சைடு இழுத்துற வேண்டியதுதான். என்னடி ஒத்தரவசா, நீ என்ன அது இதுன்னு இழுத்துட்டடக்கா? சின்ன பொண்ணு என்னடானா தலைய குனிரா, என்னடி சொல்லுங்க. இழுவே வா, நான் சொல்றேன், உட்காரு முதல்ல. என்னடி சின்ன பொண்ணு, என்ன விஷயம்? இழுவே, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நான் ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கு வரேன். சொல்லு சொல்லு, சுத்தி வளைக்காம பேசினா நல்லதுதான், சொல்லு சொல்லு. இழுவே, நான் அந்த பங்களாக்காரி கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் பத்துக்க. நானும் பங்களாக்காரியும் ஒரே தோஸ்து. ஒரே தட்டில் தான் சாப்பிடுவோம், ஒரே சொம்புல தான் தண்ணி குடிப்போம், ஒரே பாத்ரூம்ல தான் குளிப்போம், ஒரே ட்ரெஸ்ஸை தான் 2 வாரம் மாத்தி மாத்தி போடுவோம் பத்துக்க. என்னடி சொல்ற? அவ ட்ரெஸ்ஸியா நீ போடுவே? ஐயா, அதுவே ஒரு பேய் ட்ரெஸ், அதையா போட்டு சுத்துவா? நட்புக்குள் ஏதம்மா மனுஷன் பேயம்மா. இப்படி படிச்சு படிச்சே நம்மளுக்கு இருக்காக்கி போடுவா. சரி இப்ப என்னடி சொல்ல வர? இழுவே, நான் இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் பத்துக்க. அதான் நீங்களும் பங்களாக்காரி கூட ஃப்ரெண்ட் ஆகுறீங்களான்னு கேட்டேன். இந்த ஒருத்தர சட்டை கேட்டா அவ 2 மனசா கடந்து யோசிச்சுடக்கா. நீ என்னடி சொல்றா? சின்ன பொண்ணு, இந்த பங்களாக்காரி கூட ஃப்ரெண்டாவே எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு பத்துக்க. அன்னைக்கு உனக்குன்னு அந்த சூப்பர் 2 பொம்பளை தூக்கி போட்டு மிதி மிதிச்சா பத்தியா, எனக்கு அதுல இருந்து எனக்கு பங்களாக்காரி கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசையா இருக்கு. நம்மளுக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நிப்பா பத்தியா, யோசிச்சுட்டு தான் இருக்கேன் பத்துக்க. ஆனா இந்த செல்லத்தாயக்கா நினைச்சதான் பயமா இருக்கு, ஏதாவது திட்டுவாவில என்னன்னு தெரியல பத்துக்க. இந்த செல்லத்தாயக்காவோட சேர்ந்து இந்த முனி இருக்காளே, ஏமா கொஞ்சம் நெஞ்ச பேசுறா, ஓவரா பேசுறா. அடியே, இந்த செல்லத்தாய்க்காவை பத்திலாம் யோசிக்காதியே. நம்ம இதை பார்ப்போண்டி. நம்ம ஃபர்ஸ்ட் பங்களாக்காரி கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டு அப்புறம் பங்களாக்காரி நம்மளுக்கு ஏதாச்சும் அப்படி ஹெல்ப் பண்ணா அது இதுன்னு பார்த்தா அவ்வளோ ஆசைப்படுவாள்வே. கடைசியில் செல்லத்தாய்க்கா முடியுமா அவ்வளோ பங்களாக்காரிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடுவாள்வே. வேற நம்மளும் அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிட்டு அப்படியே அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்தே இருக்கலாம்டி. நம்ம அந்த மாதிரி பண்ணுவோண்டி. சின்ன பொண்ணு, இதெல்லாம் சரி வராதுன்னு நினைக்கேன்டி. செல்லத்தாய்க்காக்கு தெரிஞ்ச ரொம்ப கோவப்படுவாடி, அப்புறம் நம்மகிட்ட பேசாமே போயிருவாவே. ஒத்தரசா வாய மூடு. இந்த சின்ன பொண்ணு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? பங்களாக்காரி நம்ம கூட ஃப்ரெண்டா இருக்குன்னு ஆசைப்படுறா. பங்களாக்காரி இப்ப நல்லவ தான், நம்ம பேசாம ஃப்ரெண்ட் ஆயிருவோண்டி. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் ஆனதுன்னா அப்புறம் முடியுமா செல்லத்தாய்க்கன்னு ஒவ்வொருத்தரா ஃப்ரெண்ட் ஆவாவே. இழுவே அப்படியே சொல்றா? அப்ப நம்மளும் ஃப்ரெண்ட் ஆயிருவோமா? ஆமாடி, நம்ம ஃப்ரெண்ட் ஆவோண்டி. ஜாலி யோசிக்கிறாள். சின்ன பொண்ணு, சரிடி, அப்ப நம்மளும் ஃப்ரெண்ட் ஆயிருவோண்டி பங்களாக்காரி கூட. அப்ப நானும் இழுவே ஃப்ரெண்ட் ஆயிருவோம், சரியா? சரிடி ரொம்ப சந்தோஷம்டி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பத்துக்க, நாளைக்கு பங்களாக்காரி வீட்டுக்கு போவோம், சரியா? என்னது, பங்களாக்காரி வீட்டுக்கு போடுமா? என்னடி சொல்றா? ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வெளியே முடிச்சுக்கிடுவோண்டி. இந்த வீட்டுக்கு போறது, அவ நம்ம வீட்டுக்கு வர்றதுலாம் சரி வராதுடி. ஏம்மா, அவ பங்களாவை வெளியே இருந்து பார்த்தாலே வயிற்ற கலக்கம், நீ என்னடி வீட்டுக்குள்ள போவோங்க? ஆமா சின்ன பொண்ணு, இதெல்லாம் சரி வராதுடி. எதுக்கடி தேவையில்லாம பண்றா? அடியே, அதுல ஒரு விஷயம் இருக்குது. என்னடி நீங்க பைத்தியக்காரிகளா இருக்கிய? அவ தாண்டி நம்மள வீட்டுக்கு கூட்டா நல்ல நாளைக்கு வகை வகையா நல்ல நிறைய டிஃப்ரெண்டா டிஷ் செஞ்சு வச்சிருப்பா. நல்லா கொட்டிக்கிடலாம். அதுவும் இல்லாம அந்த பங்களால நிறைய நகை பணம் நிறைய இருக்கு பத்துக்கே. நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உள்ள போனா நம்மளுக்கு நிறைய அள்ளி தருவா, நம்ம நல்லா வாங்கிட்டு வந்துடலாம். என்னது, பணம் நகைகள்லாம் இருக்கா? அடியே, அப்போ நகைன்னா பழங்காலத்து நகைலாம் இருக்கும்ல அடி? நீ வேறடி, அவ பேய் பழங்காலத்து நகையில இருந்து இப்ப ட்ரெண்டிங்ல உள்ள நகை வரை வச்சுக்கிடுவா. போன நகை நல்லா அள்ளிட்டு வந்துடலாம். நல்ல வேட்டை தான். சின்ன பொண்ணு, உண்மையாவாடி? ஆமாடி, இந்த பங்களாக்காரி தான் இதெல்லாம் எடுத்து சொன்னா பத்துக்க. அப்படி இருக்குன்னு சொன்னா நம்ம ஒருவேளை நம்ம அவகிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்டா இருந்தா அவ நம்மளுக்கு நிறைய தருவாள்ல, அதனால தாண்டி போவோம். சின்ன பொண்ணு, அப்ப சரிதான், அப்ப நம்ம போவோம். பணம் நகை கிடைக்குதுங்க, வேற என்ன? அப்போ சரி சின்ன பொண்ணு, நானும் வரேன் பத்துக்க. எனக்கு ஒரு தங்கத்துல ஒரு நெக்லஸ் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அங்க பங்களாக்காரிட்ட இருந்து அப்படியே பேசி மைக்கு வாங்கிட்டு வந்துடலாம்ல. ஆமாடி ஆமா, அவ நல்லா நிறைய வச்சிருப்பாடி, நம்ம அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம். சரிடி, அப்போ நம்ம நாளைக்கு பங்களாக்காரியை பாக்குறோம், அவ வீட்டுக்கு போறோம், என்ஜாய் பண்றோம், நகையை வாங்குறோம், பணத்தை வாங்குறோம், நல்லா சாப்பிட்டுட்டு வரோம்.
சரிடி சரிடி, அப்போ நம்ம பெய் பங்களாக்காரிக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருவோம் சரியா? என்னது சர்ப்ரைஸ் கொடுக்க போறியா? என்னடி அப்ப நீ நம்ம வரணும் பங்களாக்காரிட்ட சொல்ல மாட்டியா? சொல்லலாம் வேண்டாடி, ஸ்ட்ரெயிட்டா போய் சர்ப்ரைஸ் கொடுப்போம். ஐயய்யா பங்களாக்காரி கோவத்துல நம்மள எரிச்சு விட முடியும், ஏதாச்சும் நினைச்சிட போறா. எதுவும் நினைக்க மாட்டாடி, நாளைக்கு காலையில கரெக்டா ஒரு 9-10 மணி போல பெய் நல்லா சர்ப்ரைஸ் பண்ணிடுவோம் சரியா? சரி சின்ன பொண்ணு, டபுள் ஓகே, பணம் நகைலாம் கிடைக்குதுங்க. வேற என்ன, போனா போவோம். 3 வாரம் இருக்கும்ல, வேற ஒருத்தருக்கு ஒருத்தர் தோணேன். சரிடி பேருவோம் போ. The next day. ஏ சின்ன பொண்ணு, என்ன சென்டடி போட்ட? இப்படி ஒரு மனம் மணக்குது. அந்த செண்டு வாசனையை சொன்னா நீ போட்டுட்டு நீ ஊருக்குள்ள திரிவ, எனக்கு தேவையா போடி. எப்பா ஓவரா தான்ப்பா பண்றா. அடியே 2 பேரும் நல்லா குளிச்சு கிளம்பிட்டீங்களாடி? குளிச்சாச்சு குளிச்சாச்சு. என்ன பொண்ணா பார்க்க போறோம் இல்ல மாப்பிள்ளை பார்க்க போறோமா? ஏன் குளிச்சுட்டு தான் வரணுமோ? ஏ சின்ன பொண்ணு, என்னடி இப்படி சொல்லிட்டா? காலையில குளிக்கலான்னு தான் போனேன் பத்துக்க. தண்ணி என்ன சில்லுன்னு இருந்தது, அதனால மூஞ்சையும் கையும் காலையும் கழுவிட்டு வந்துட்டேன் பத்துக்க. அட பைத்தியக்காரி பைத்தியக்காரி, குளிச்சுட்டு கூடவா வர முடியாது? நம்ம இப்ப பங்களாக்காரி வீட்டுக்கு போறோம், குளிச்சுட்டு நல்லா மணமனன்னு மணத்துக்கிட்டு போக வேண்டாம்? ஆமா, அங்க என்ன பங்களாக்காரி நம்மள என்ன தூக்கி வச்சு முத்தமா கொடுக்க போறா? போவியா? அட போங்கடி, ஒரு இடத்துக்கு போனா ஒரு நீட்டா போனோமா இல்லையான்னு கிடையாது, குளிக்காம கொள்ளாம வர்றத பாரு, கன்றாவி கன்றாவி. ஏ சின்ன பொண்ணு, அதுவே ஒரு பால் அடைஞ்ச பங்களா. அங்க போறதுக்கே எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இங்கேயாச்சும் கொஞ்சம் தைரியமா நின்றுட்டு பேசிட்டு இருக்கேன். என்ன அந்த பங்களாவை பார்த்தோன்னா பையன் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இவ வேற அந்த பங்களாவுக்கு குளிச்சுட்டு தான் போகணுமா? அந்த பங்களாவே நாரி நாத்தம் குழஞ்சு கிடக்கு. அடியே நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு முறையா போறோம், வேற அதுக்கு கொஞ்சம் நீட்டா டீசெண்டா போக வேண்டாமாக்கும்? பாத்தியா நான் எவ்வளவு சென்ட் அடிச்சிருக்கேன் தெரியுமா? காலையில 10 நேரம் குளிச்சிருக்கேன், 20 நேரம் சோப் போட்டிருக்கேன், 30 நேரம் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். சும்மாவாயா? எம்மா எம்மா, மினுக்குற மினுக்குல ஓவரெல்லாம் இருக்கு. சரிடி சரி, சீக்கிரம் கிளம்புவோம், எவனும் பாத்துறாம. பங்களாக்குள்ள போகும்போது எவனும் பாத்திரக்கூடாது பத்துக்க, வேற அதுக்கு ஏதாச்சும் கதை கேட்டு வாழுது. நம்ம அப்படி எவ கண்ணில் படாமையும் பேரும் சரியா? வேற எவட்டையும் எதுவும் சொல்லல. ஆமாடி, நாங்கள் யாருமே யார்ட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லல பத்துக்க. காலையில சின்ன தாய்க்காவை கூட பார்த்தேன், ஆனா அப்படியே பார்த்து பக்கத்துல சும்மா லைட்டா பேசிட்டு வந்துட்டு பத்துக்க, எதுவுமே சொல்லல. ஆமா சின்ன பொண்ணு, நானும் முடியுமோ பார்த்தேன் பத்துக்க. சும்மா அந்த ஆடு மாடுகளை பத்தி பேசிட்டு விட்டுட்டேன் பத்துக்க. வேற எதுவும் கேட்கல, வேற அவளுக்கு எதுவும் தெரியாது பத்துக்க. நம்ம அப்படியே யாருக்கும் தெரியாம போயிட்டு வந்துருவோம். சரி போகும்போது அப்பப்போ திரும்பி திரும்பி பார்த்துக்கிடுங்க, எவ்வளோச்சும் எங்கேயும் நிற்காளா அப்படின்ட்டு. எவ்வளோச்சும் பார்த்து தொலைஞ்சிட்டா நினச்சிக்கேன், பங்களாக்குள்ள போகும்போது பார்த்துட்டாலும்னா அவளு செத்துருவாளுவேன். அதுவும் கரெக்டு தாண்டி, வாங்க போவோம். நாங்க பங்களாக்கு போறோம், பங்களாக்கு போறோம், சுத்தி பார்க்க போறோம். நாங்க பங்களாக்கு போறோம், பங்களாக்கு போறோம், சுத்தி பார்க்க போறோம். அங்க நகையும் பணமும் நிறையா இருக்கு, அள்ளிட்டு வேற போறோம். அங்க நகையும் பணமும் நிறையா இருக்கு, அள்ளிட்டு வேற போறோம். கை காலுல கழுத்துல எல்லாம் நிரப்பிட்டு வேற போறோம். நாங்க பங்களாக்கு போறோம், பங்களாக்கு போறோம், நகையும் பணமும் எடுக்க போறோம். அட எடுபட்ட கழுத, நான் எவருக்கும் தெரியக்கூடாது. அந்த ஆளை காதும் காதும் வச்ச மாதிரி போயிட்டு அப்படியே பங்களாக்கறி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்த்து நவுட்டிட்டு வரலான்னு பார்த்தா பாட்டை பாரு பாட்டை. ஏ உத்தரசா, வாயை மூடு பார்த்துக்க, பாட்டு படிச்சுன்னா பாட்டு படிக்கிற வாயை கிழிச்சு விடுவேன் கிழிச்சு. ஏ சின்ன பொண்ணு, ஒரு சந்தோஷத்துல பாடிட்டேன்டி. அங்க ஏதாச்சும் நெக்லஸ் எதுவும் கிடைச்சானா எனக்கு தந்துடுடி ப்ளீஸ் டி. எனக்கு நெக்லஸ் போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. வாடி பங்களாக்காரி, நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம போன உடனே அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறோம். அப்புறம் அவட்ட நேக்கா பேசி என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் நவுட்டிட்டு வரோம். ஏ சின்ன பொண்ணு, அவளுக்கு நெக்லஸ், எனக்கு அதே மாதிரி தங்கத்துல கொலுசு வேணும்டி. அடே எப்பா, கிழவிக்கு ஆசையை பாரு, தங்கத்தில் கொலுசு வேணுமாம்ல. உன் கொலுசின் ஓசை கேட்க தங்கமணிகள் கோர்ப்பேன், அதில் 2 குறைந்து போனால் கண்ணின் மணிகள் கோர்ப்பேன். ஏடி, இந்த பாட்டை காலையில பார்த்தேன் பத்துக்க. அதை பார்த்ததுல இருந்து தங்கத்துல ஒரு கொலுசு வாங்கி போடணும்னு ஆசையா வந்துச்சு பத்துக்க. சரி, அதை நம்ம இப்ப பங்களாக்கறி வீட்டுக்கு தானே போறோம், அங்க கடந்து அப்படியே திருடிட்டு வந்துடலான்னு யோசிச்சேன். சரி சரி, உன் ஆசை ஏன் சும்மா விடுவானே, போங்க வாங்க போவோம். ஏற்கனவே அவ கொலுசு எடுத்தோன்னு தான் ஆடாடுன்னு தட்டி அந்த ஆட்டம் ஆடிட்டு நம்மளை போட்டு பையன் கட்டி சாவடிச்சு போட்டு கிடந்தா. இவன் அடுத்தது தங்க கொலுசுக்கெல்லாம் அடி போடுறா, வெள்ளி கொலுசுக்கே அவன் அந்த நிலை நின்னா. சரி பார்ப்போம், ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கா, என்னதாச்சும் கிடைச்சா வாங்கிட்டு வருவோம். ஏ உத்தரசா, பங்களா கிட்ட வந்துட்டு பத்துக்க, சீக்கிரம் நடிடி. இப்போ வரைக்கும் எவ்வளோ பார்க்கல பத்துக்க. ஆமாடி, நான் அப்ப பின்னாடி பார்த்துட்டு தான் வரேன் பத்துக்க, ஒருத்தையும் இல்ல. சரி சரி, சீக்கிரம் போறேன்டி, வாங்க. ஏ சின்ன பொண்ணு, இப்படி பகல்ல பயந்து பயந்து போறதுக்கு பேசாம நைட்டு தான் போயிருக்கலாம்ல. அடே எப்பா நைட்டா? அட பாவி, கொள்ளையில போவாளே. எனக்கு இப்ப காலையில போறதுக்கே பயந்து பயந்து நான் போயிட்டு அடைக்கேன். இவன் என்ன நைட்டு போவோங்க? நைட்டு போனா எம்மா நம்மளால முடியாதுப்பா. பகல்னா ஏதோ கொஞ்சமாச்சும் வெளிச்சம் கிடக்கும். அட நீ வேற, எப்போ போனாலும் பகலும் நைட்டுனாலும் அது பங்களா இருண்டு போய் தாண்டி கிடக்கும். ஏ சின்ன பொண்ணு, பங்களா பக்கத்துல வர வர கொஞ்சம் பயமா இருக்குடி, என்னடி பண்ண? அடியே நெக்லஸ் வேணுமா வேண்டாமா? இப்போ எதுக்கு பயப்பட்டு கிடக்கா? அதை நம்ம 3 பேர் இருக்கோம்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் உணபத்துக்கு போயிட்டு வருவோம். ஆமாடி, எனக்கு அப்படிதாண்டி தோணுது. வாடி, நான் முதல்ல போறேன், நான் கூட்டு போறேன் உங்களை. பாத்தியா, அந்த இழுவெட்டு இருந்து கத்துக்க, தங்க கொலுசுனா ஆன்னு வாய் விழுந்துட்டு போகுது பேரு.
ஆமாடி சரி அதை நீங்க இருக்கீல்ல அப்புறம் ஏன் பயப்படணும். இவளுங்க என்ன 3 வாரம் ஜோடி போட்டு எங்க போறாளுதே? அங்க என்ன ஃபுல்லா காடால கிடக்கு. அங்க ஒரு பாலடைஞ்ச பங்களாத கிடக்கு. அந்த சைடியா இவ்வளவு போறாளுதே. போய் பாப்போம் என்ன விஷயம்னு தெரியலையே. ஏ சின்ன பொண்ணு பின்னாடி பார்த்துட்டே வாடி அவளும் வராளா என்ன ஏதுன்னு. இந்தா பாக்குறேன்டி. இவ என்ன திரும்பி பாக்குறா? அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. பின்னாடி போய் லைட்டா பாப்போம். ஏ ஒத்தரோசா எவளும் வரலடி, சீக்கிரம் போங்கடி. ஏ ஒத்தரோசா என்னடி ஆச்சு? பங்களாவை பார்த்தோன்னு ஒரு போய் மூஞ்சி வாடி போச்சு. ஏ சின்ன பொண்ணு நீ என்ன நினைச்சாலும் சரிடி, இவ்வளவு நேரம் கொஞ்சம் தைரியமா தான் இருந்தேன். இந்த வாசலை பார்த்தோன்னு எனக்கு பயமா இருக்குடி. நம்ம போக வேண்டாடி, திரும்பி போயிருவோமா? ஏ ஒத்தரோசா நீ என்ன லூஸ் ஆடி? நானே இவ்வளவு தைரியம் பண்ணிட்டு இருக்கேன், நீ ஏன்டி எங்களையும் பயம் காட்டிட்டு கிடக்கா? உள்ள வேற எல்லாம் இருக்குங்காவே பணம் நகலாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு லாபம் தானடி. நம்ம பரம்பரையே உட்காந்து சாப்பிடலாம் இங்க இருந்து திருடிட்டு போனா. அதுதான் என்ன நம்பிதான் நான் வந்துட்டு இருக்கேன். நீ என்ன இப்படி பயந்து சாவுறா? ஏ இழுத அதுக்கு இல்லடி. இந்த பங்களாவை பார்த்து எத்தனை நாள் பயந்து எம்மா நைட்டெல்லாம் தூங்காம அலறி இருப்பேன். இப்போ இந்த பங்களாக்குள்ளேயே போறோங்கிறத நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்குடி. சில தயக்காக்கு வேற தெரியாது. அது இப்போ இங்க வந்த பிறகு எனக்கு நடுங்குதுடி. என்னடி பண்றது? சை இவ்வளவு போய் கூட்டு வந்த மாதிரி பேசாம இவ்வளவு விட்டுட்டு இந்த இழுவையை மட்டும் கூட்டு வந்திருக்கலாம். தேவையில்லாத வேலை தானே இவ பண்ணிட்டு இருக்கா. அந்த இழுவையும் தேவையில்லாம பயமுறுத்தி விட்டானா அப்புறம் கஷ்டம், உள்ளே போக முடியாது. அடியாத்தி இவ்வளவு என்ன பண்ணிட்டு கிடக்காளுதே? பங்களாக்குள்ள போறதுக்கா பிளான் போடுறாங்கள? அடே எப்பா இந்த பங்களாவை பார்த்தாலே என்ன பயமா இருக்கு. வாழை முழுங்குற மாதிரி இருக்கு. இந்த பங்களாக்குள்ள போய் அவ்வளோ ஒரு சாவதான் போறாளுதே. எம்மா தேவையில்லாத வேலை எல்லாம் பண்றாளுதே. ஏ ஒத்தரோசா நீ இப்ப உள்ள வர போறியா இல்லையா? ஏ சின்ன பொண்ணு சும்மா தேவையெல்லாம் பேசிட்டு கிடக்கிறது பத்துக்க. நேத்து என்ன சொன்னா வரையும் தானே தலையாட்டினா. இப்ப இவ்வளவு நேரம் வர உள்ள போவோம், அதை பண்ணணும் இதை பண்ணணும் நெக்லஸ் எடுக்கணும் அது இதுன்னா இப்ப இங்க வந்து பயந்துட்டு என்னடி நினைச்சிட்டு இருக்கா? உன்னால தேவையில்லாம பிரச்சனை தான். மரியாதை நீ வீட்டை பார்த்து போகிறதுக்கு நானும் இழுவே நல்ல உள்ள போயிட்டு என்னெல்லாம் கிடைக்கும் எல்லாம் எடுத்துட்டு வரோம். ஆமா சின்ன பொண்ணு அதான் கரெக்ட். இல்லடி இல்லடி நானும் வரேன்டி. சரி அப்போ ஒழுங்கா வா போவோம். இன்னும் பாரு பங்களாக்கு உள்ள போறதுக்கே இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும். 1/2 கிலோமீட்டர் கிட்ட நடக்கணும்னு தான் நினைக்கேன். ஐயோ எம்மா என்ன இருட்டா இருக்கு. இதே நைட்டெல்லாம் வந்து செத்துருப்போம் போலயே. சரியான பயந்தாங்கொழியா இருக்கும் போலயே. நம்ம எவ்வளவு பெரிய தைரியசாலி. ஐயோ இவ்வளவு பங்களாக்குள்ளதான் போக போறாள். இதை அப்படியே விடக்கூடாது. நம்ம செல்லத்தாய்கிட்ட போய் சொல்லுவோம். எம்மா இவ்வளவு 3 வாரம் செல்லத்தாய்க்காக்கு தெரியாம தான் வந்திருப்பாளுன்னு நினைக்க. எப்போ எப்போ என்ன தெரியும் இவளுக்கு. வாங்கடி நம்ம போவோம். என்ன இந்த சின்ன பொண்ணு காலையில இருந்து நான் பார்க்கவே இல்லை. மீன் குழம்புனா நல்லா ஆசைப்படுவா. சரி இன்னைக்கு கொடுக்கலாம் நல்ல நல்ல மீனா இருந்துட்டு குழம்பு வச்சு வச்சிருக்கேன். என்ன ஆளை காணோம். இங்க அடிக்கடி இங்கனக்குள்ள வருவாளே என்ன இன்னைக்கு ஒரு நேரம் கூட பார்க்கல. எங்கேயாச்சும் வெளியிலே போயிட்டாளான்னு தெரியலையே. மீன் குழம்புனா ஆசைப்படுவாளா நல்லா. சரி பார்ப்போம், கொஞ்ச நேரம் வெளியே இருப்போம். வந்தா சரி கொஞ்சம் மீன் குழம்புனா கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவா, கொடுப்போம். இல்லைன்னா நாளைக்கு நம்ம வச்சுக்கிட வேண்டியதுதான். செல்லத்தாய்க்கோ முடியுமா வாடி. என்னக்கா இன்னைக்கு நீங்க மட்டும்தான் உட்காந்துருக்கிய? எப்பவுமே ஆட்களா கிடப்பாளுவல. எங்க ஒருத்தையும் காணும். ஒத்தரசா சின்ன பொண்ணு எல்லாம் எங்க? இழுவே காலையில பார்த்தேன், அதுக்கப்புறம் அவளை பார்க்கல. வீட்டுல எதுவும் படுத்திருக்காளா என்னன்னு தெரியல. ஏடி ஒருத்தையும் வரலடி. நானும் இந்த சின்ன பொண்ணு தேடிட்டு இருக்கேன். பத்துக்க சின்ன பொண்ணு பாத்தியா? சின்ன பொண்ணா நான் இன்னைக்கு அவளை பார்க்கவே இல்லையே. அவ என்ன வீட்டுல 10 மணி 11 மணி வரை நல்லா கொரட்டை விட்டு உறங்கிட்டடப்பா. அவளுக்கு என்ன என்னாச்சுக்கா? ஏதாவது சொல்லணுமா என்ன? இல்லடி அவளுக்கு நான் மீன் குழம்பு வச்சா ரொம்ப பிடிக்கும். பத்துக்க இன்னைக்கு என் வீட்டுக்காரர் மார்க்கெட்ல இருந்து மீன் வாங்கிட்டு வந்தாரு. நான் இப்படி ஊருக்குள்ள வியாபாரி வருவார் தெரியுமா? அப்ப மீன் குழம்பு வச்சா ரொம்ப கொடுக்க மாட்டேன். பத்துக்க அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. பத்துக்க ஆனா மார்க்கெட் மீன் அவ கொஞ்சம் நல்லா சாப்பிடுவா. பத்துக்க ஆசைப்படுவா. அதான் இன்னைக்கு அவளுக்கும் சேர்த்தம் குழம்பு வச்சு ஆளை கணம். பத்துக்க சரி வந்தா கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அடே எப்பா அவளை அந்த திட்டுனாலும் மீன் குழம்பு வச்சா அவளை தேட தோணுது. அப்ப நம்மளாம் என்ன இழிச்சவாயா? நானும் தான் மீன் குழம்பு வச்சு கொடுத்தா தும்பேன். நம்மளுக்கு என்ன கொஞ்சோட தரவா செய்யறாவே. சே இருந்தாலும் அந்த சின்ன பொண்ணு கரைக்கு தானே சேர்றாவே. சரிக்கா சரிக்கா அவன் எங்க போனான்னு தெரியல. மீன் குழம்பாக்கா வச்சியே வாசம் நல்லா அடிக்குதுக்கா. ஆமாடி சரி சின்ன பொண்ணு வந்தா கொஞ்சம் கொடுக்கலான்னு பார்த்தேன். என்னக்கா இப்படி சொல்லிட்டியா? அவளுக்கு தான் கொடுப்பீங்களா? எனக்கெல்லாம் தர மாட்டீங்களா? உனக்கு இல்லாததா முடியுமா தரேன். குண்டச்சி எப்படி மாத்தி பேசுறாவர். நீ என்ன குழம்புடி வச்ச? நான் என்ன குழம்பு வைக்கலக்கோ. இப்ப 10 மணி தானே ஆகுது. என்ன ஒரு 12 மணி போலதான் ஏதாச்சும் ஒரு குழம்பு வைக்கணுக்கோ. சிலதாய்க்கோ ஏக்கோ ஏக்கா ஏப்பா. அட என்னடி ஏன் இப்படி மூச்சு வாங்குற அளவுக்கு ஓடி வர? ஐயம்மா மெதுவாதான் வந்தானையா? அதானே என்ன செல்லத்தாய்க்கார அப்படி என்ன அறக்க பறக்க என்ன விஷயம் சொல்ல ஓடி வந்தா? அதுக்கு இப்படியே ஒருத்தி ஓடி வருவா. எங்கேயாச்சும் இறடிக்கிட்டு விழுந்தா அதெல்லாம் போக வேண்டியதுதான். இப்போ முக்கியமான விஷயம்க்கோ அதாக்கா அவசர அவசரமா சொல்ல வந்தேன். அப்படி என்னடி முக்கியமான விஷயம்? ஏக்கோ அந்த சின்ன பொண்ணு இருக்கல்ல. ஆமாடி அவளுக்கு என்ன? அவளுக்கு தான் மீன் குழம்பு செஞ்சு வச்சிருக்கேன். என்ன ஆளை காணோம்? அட போங்கக்கா அவ என்ன மீன் குழம்பு திங்கிற மாதிரியா இருக்கா? அவ என்னடானா அந்த ஒத்தரசாவையும் இழுவையும் கூட்டிட்டு அந்த பாலடைஞ்ச பங்களா உள்ள போறாக்கா. என்னடி சொல்ற? ஆமாக்கா அந்த பங்களாக்குள்ளதாக்கா 3 வாரம் போனாலும் என் கண்ணால பாத்தேங்கோ. அதாங்க பதட்டத்துல உங்ககிட்ட ஓடி சொல்ல வந்தேங்கோ. அப்படியா? போனா போய் தொலையட்டு. எப்படியோ போயிட்டு என்னமோ ஆயிட்டு செத்துட்டு வராளுவே. சொன்ன அறிவே இருக்காது. எம்மா எவ்வளவு நாளதான் அவ்வளோ திட்ட. ஐயோ 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 எம்மா அந்த சின்ன பொண்ணு சொல்ல சொல்ல கேட்காம ஏன் தான் இப்படி பண்றாளோ தெரியல. அவ கெட்டதும் இல்லாம இந்த 2 பிள்ளைகளையும் ஏமாத்திலா கூட்டு போயிருப்பா.
அட போங்கக்கோ, அவ ஏமாத்துறானே இவ்வளவு ரெண்டு பேருக்கும் எங்க அறிவு போச்சு? ஏதாச்சும் ஒண்ணு சொன்னோன்னா ஆணு வாயை பிளந்து பெருவாள் போல. முடியுமா இப்ப என்னடி பண்றது? நம்ம என்னக்கா பண்ண முடியும்? நம்ம சொல்ற அளவு தான் சொல்ல முடியும். வேற நம்ம பேச்ச கேட்காம இப்படி போய் உள்ள போய் விழுந்தாளுங்கன்னா வேற நம்ம என்ன பண்ண முடியும்? இன்னும் 3 வாரம் நாளைக்கு பேய் பிடிச்சு ஆடுவாளுவ ஆடட்டும். ஐயோ இவ்ளோ ஏன் இப்படி இருக்காளுவேன்னு தெரியலையேம்மா. அந்த சின்ன பொண்ணுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லப்பா. எவ்வளவு நேரம் தான் ஒருத்தர் படிச்சு கூட சொல்ல. சும்மா பேய் கூட ஃப்ரெண்டா போறேன் அங்க போறேன் இங்க போறேன் ஏமா கொஞ்சம் நெஞ்சம் இதா பண்ணிட்டு தெரியறா. எப்படியோ போய் தொலைட்டுங்க. நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம். இருந்தா இருக்காலும் செத்தா செத்து போறாள் வந்தால. என்ன முடி இப்படி சொல்றா? இருந்தாலும் மனசு கேட்கலையே. எக்கோ செல்லத்தாய்க்கோ, வள்ளி இப்ப என்னடி பண்றது? எனக்கு பயமா இருக்கு. இவ்வளவு நினைச்சா தேவையில்லாத வேலை தான் இப்படி பண்ணிட்டு இருக்காளுவ. செல்லத்தாய்க்கா, சும்மா நீங்க எதுக்கும் நினைச்சு சும்மா இப்படி பண்ணிட்டு கிடக்காதியக்கா. அவளே தான் அவ்வளவு பாத்துக்கிடுவாள். நீங்க விடுங்க அவ்வளவுதான். எக்கா எனக்கே பயமாதாக்கா இருக்கு. இவ்வளவு ஏன் இப்படி தேவையில்லாம பண்றாளுவன்னு தெரியல. ஏற்கனவே நம்ம ஊருக்குள்ள பேய் நடமாட்டவர் நிறைய இருக்கு. அங்க இங்கன்னு ஒரே பிரச்சனையா பேய் பொங்கிட்டு கிடக்கு. இவ என்னடா தேவையில்லாம இவ்வளவு 3 வாரம் ஏன் இப்படி பண்றாளுவன்னு தெரியல. ஐயா பயமா இருக்கு. என்னென்னலாம் பண்ண காத்து கிடக்கலோ தெரியல. நாளைக்கு ஏதாச்சும் நாளை ஏதாவது ஒண்ணு ஆயிட்டு நம்மளுக்கு தண்ணி கஷ்டமா இருக்கும். ஏக்கா இதுக்கு வேற வழியே இல்லக்கா. மாரியத்த கோயில்ல ஒரு சாமியார் இருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்போம்க்கா. இந்த மாதிரி 3 வாரம் உள்ள போயிருக்காளவே என்ன பண்ணணும் என்ன எதுன்னு லைட்டா கேட்போம்க்கா. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்துக்கிடுவோம். என்னடி சொல்ற? அப்படியா? ஆமாக்கோ. சரி வாவள்ளி கொஞ்சம் கூட்டு போடி. நம்ம என்ன எதுன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பாப்போம். ஐயோ பயமா இருக்கு. தேவையில்லாம உள்ள போயிட்டு அடக்காளுவே. முடியுமா வாடி போய் என்ன எதுன்னு கேட்டு பாப்போம். என்ன எதுன்னு கேட்டு என்ன பண்ண சொல்றியே? என்னடி இப்படி பேசுறா? வேற அவ்வளவு கொழுப்பெடுத்து உள்ள போனால் வேணா அவ்வளவு உயிரை பணைய வச்சு அவ்வளவு உள்ள போவாள். நம்ம ஏன் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நம்ம உயிரை நம்ம ஏன் பணைய வைக்கணும்? ஒன்னும் தேவையில்லக்கோ. நீங்க வேணா போங்க. நாளை எங்கேயும் வரல. முனி இப்படி எல்லாம் சொல்லாதடி வாடி. இப்படியே சொல்லுங்க. ஒவ்வொரு நேரமும் இவ்வளவு கொழுப்படுத்தி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு ஏதாவது ஒரு வினை எடுத்துட்டு வருவாளுவே. கடைசியில நம்ம இவ்வளவு ஏதாச்சும் காப்பாத்துறதுக்கு நம்ம போனோம் போல. இடி வாடி கோவப்படாதடி. ஏக்க வாங்க சீக்கிரம் போவோம். சரி இவ்வளோ நிம்மதியா இருக்க மாட்டாலும் நம்மளையும் நிம்மதியா இருக்க விட மாட்டாள். இன்னும் கோயில் கோயிலா நம்ம போய் சுத்தணும். இவ்வளவு உள்ள கடந்துட்டு என்ன பண்ண போறாள் தெரியல. பங்களாக்காரி பங்களாக்காரி ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்டு இன்னைக்கு ஒன்று எப்படி பண்றான்னு பாப்போம் நானும். ஐயோ எப்பா அந்த பங்களாக்குள்ள போவாதானே கேட்டு தொலைறாளுவலா. அந்த பங்களாக்காரி அந்த பங்களாக்குள்ள வர வைக்கணும்னு தான் ஏதாச்சும் சூழ்ச்சி கிழிச்சு எதுவும் பண்ணிட்டாளா என்னன்னு தெரியலையே. இவ்வளவு வேற தெரியாதனமா உள்ள போய் மாட்டிட்டு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டா யாரு பாப்பா? ஒரு தாட்டியாச்சும் பட்டு திருந்துறாதானே அறிவு வரும். இங்கதான் படையே விட மாட்டேக்காவலே. அதுக்குள்ளதான் சின்ன செல்லத்தாயே போய் காப்பாத்திரோம் துடிக்காலே. வேற எங்க இருந்து திருந்துவாளுவே? ஐயே இது என்ன இங்க வந்த உடனே ஒரு மாதிரி சவுண்ட் எல்லாம் கேக்குது. ஒத்தரோசா என்னடி ஆச்சு? ஏன்டி இப்படி வெட்டு வந்த மாதிரி ஆடிட்டு இருக்கா? இழுவே இந்த சவுண்ட் கேட்டோன்னு என்ன அறியாமையே கை கால்லாம் நடுங்குதுடி. ஐயே உனக்கு மட்டுமா நடுங்குது? எனக்கும் தாண்டி நடுங்குது. நான் என்ன பயத்தை வெளியே காட்டாம இருக்கேன். சரி வெளியே பயத்தை காட்டாம மெயின்டைன் பண்ணுவோம். ஒத்தரோசா எதுக்கடி பயப்படுற? இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இவன் பங்களா உள்ள போக போறோம். வேற என்ன? ஐயோ இதெல்லாம் சரி வராது. நான் ஓடிடுறேன்ப்பா. ஒத்தரோசா எங்கடி போற? சின்ன பொண்ணு நீ வேணா உள்ள போய்க்கடி. எனக்கு பயமா இருக்கு. நான் வரல. ஒத்தரோசா நில்லு பத்துக்க. சும்மா வெறுப்பேத்தாத பத்துக்க. இங்க பங்களா உள்ள வர போற. இப்ப போய் ஓடிட்டடக்கா. ஐயே இவ்வளவு என்ன இப்படி ஓடுறாளுவே? நம்ம இங்க ஒத்தையெல்லாம் நிற்கும். ஐயோ அம்மா சின்ன பொண்ணு கழுத்தை உடனே நெரிக்காதடி. இந்த பேரு எனக்கு கோவம் வந்துடும் பத்துக்க. சும்மா நினைச்சு பேசிட்டு இருக்காத பத்துக்க. வா பத்துக்க மரியாதையா. ஐயோ சொல்ல கேட்காம உள்ள கூட்டு போறாளே. இங்க வந்த உடனே வித்தியாசமா சவுண்ட் கேக்குதே. அள்ளு விடுதே. இவ வேற விடமாட்டா போலயே. இந்த இழுவ என்னடானா எவ்வளவு தைரியமா நிக்கா. நம்மளுக்கு என்னடானா இப்படி பயம் அப்படி பொங்கி வழியுதே. இந்த பார் ஒத்தரோசா சும்மா புலம்பிட்டு இருக்காத பத்துக்க. மரியாதை உள்ள வயல நான் நடக்கிறது வேற. சின்ன பொண்ணு என்ன விட்டுடி. ஒத்தரோசா வாடி. வந்தது வந்துட்டு என்ன உள்ள மட்டும் தான் போயிட்டு சீக்கிரமா வீட்டை பார்த்து போவோம். அடியே உள்ள போயிட்டு வெளியே திரும்ப வர முடியுமாடி? அதெல்லாம் வரலாண்டி. மூடிட்டு வா. அதானே. ஐயோ ஒரு வழியா தைரியமா உள்ள வந்துட்டோம். உள்ள பார்த்தோன்னா பயமா இருக்கு. என்ன இருட்டா இருக்கு. சவுண்ட் எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா கேக்குது. சின்ன பொண்ணு என்னடி? சின்ன பொண்ணு இந்த இடத்த பார்த்தாலே ஒரு மாதிரி விசித்திரமா இருக்குடி. பேசாம வெளியே போயிருவோமா? அடியே என்னடி கதவு போட்டுற சவுண்ட் கேக்குது. நம்ம கதவு திறந்து தானடி வச்சுட்டு வந்தோம். ஐயோ அதானே. சின்ன பொண்ணு நம்ம தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன்டி. கதவு போட்டுற சவுண்ட் எல்லாம் கேக்குது. விசித்திரமா என்னதெல்லாமோ நடந்த மாதிரி இருக்கு. பயமா இருக்கு. ஐயோ இவ்வளவு சொல்றத பார்த்தா எனக்கெல்லாம் பயமா இருக்கு. இழுவ எதுக்கடி சும்மா பயந்துட்டு கிடக்கா? நீ பயந்தது இல்லாம ஏற்கனவே இந்த ஒத்தரசா கிடுக்கிடுன்னு ஆடிட்டு கிடக்கா. அவளையும் பயங்காட்டி விட்டுறாத பத்துக்க. வாய மூடு. இது ரொம்ப நாள் மூடி கிடந்த பங்களா பத்தியா? அதான் ஒரு மாதிரி சவுண்டாவும் இருட்டாவும் ஒரு மாதிரி விசித்திரமா இருந்த மாதிரி இருக்கு. நம்மளுக்கு எதுக்கடி பையன்? நம்ம பங்களாக்காரி ஃப்ரெண்டு உள்ளதானே இருக்கா. வேற என்ன? வாங்கடி போய் பங்களாக்காரிக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ணிடுவோம். ஐயே தெரியாதரமா நானும் உள்ள வந்து மாட்டிக்கிட்டேன்னா பேசாம தோத்திரசோ கூட்டு அப்பவே ஓடி இருக்கலாம். உள்ள என்ன இருட்டா இருக்கு. கண்ணும் தெரியல ஒன்னும் தெரியல. சின்ன பொண்ணு இப்ப எங்கடியே போறது? இந்த இருட்டுக்குள்ள எங்க போய் பங்களாக்காரியை தேடுறது? ஏடி இந்தா மேல படிக்கிட்டு போது பாரு. அங்க போவோம். அங்கதான் இருப்பான்னு நினைக்கேன்.
ஏ சின்ன பொண்ணு நான்லாம் மேல வரலடி, நான் போறேன்டி. அடியே மூடிட்டு இருடி, எங்கடியே போவ? கதவு பூட்டுற சவுண்ட் இப்போதானே கேட்டுச்சு. என்னன்னு தெரியல, வாடி. இந்த பங்களாக்கறி பார்த்துட்டு அவளையும் நம்மள வெளியே கொண்டு விட சொல்லிடுவோம். ஐயோ இவ பைத்தியமா இல்ல என்னன்னு தெரியலையே. ஐயோ இது வேற பங்களாக்காரியோட சூழ்ச்சியா இருக்குமா என்ன இளவுன்னு தெரியல. இவ இன்னும் பங்களாக்காரியை நம்பிட்டடக்கா. உள்ள பார்த்த உடனே பயமாலாம் கிடக்கு. தேவையில்லாம உள்ள வந்து மாட்டிக்கிட்டோம் போலயே. அடியே வாங்கடி, மேல போவோண்டி. நம்மள கொல்லாம விடமாட்டா போலயே. இப்படி நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு உள்ள தெரியாதனமா வந்துட்டோம் போலயே. ஐயோ ஏதோ அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குதே. தெரியாதனமா இவ்வளோ கூட்டு வந்து நம்மளும் பிரச்சனை இல்லை மாட்டிக்கிட்டோம் போலயே. உள்ள நடக்கிற சவுண்ட் எல்லாம் கேட்டாலே அள்ளு விடுதே. சிலத்தைக்கா அந்த சாமியார் இருக்காரு பார்த்தீங்களா, தியானம் பண்ணிட்டு அவர்கிட்ட கேட்டேன்னா ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுவாருக்கா. சரி வள்ளி ஏதாச்சும் கேட்போம். அவ்வளோ வேற என்ன ஆச்சுன்னு தெரியல அவளுக்கு. ஐயோ எனக்கு பதறிட்டே இருக்கு பார்த்துக்க, மனசே சரியில்லை. இந்த செல்லத்தாய்க்கு வேற வேலையே கிடையாது. மனசு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்ட்டு அவளு கொழுப்படுத்தி உள்ள போயிருக்காளுவே பங்களாக்குள்ள மாட்டிக்கிட்டு சாவு இருக்குன்ட்டு. இவன் என்னடா நம்ம உயிரை போட்டு வாங்கிடுவோம் போல. இப்போ இந்த சாமியார்ட்ட கேட்டு இந்த சாமியார் என்னத்த சொல்ல போறாரோ தெரியல. தேவையில்லாம ஐயோ என்னத்தை கிளப்பிட போறாளுன்னு தெரியல. போனா போய் தொலையட்டும் விட வேண்டியது தானே. சும்மா இவ்வளோ போய் பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர், இவ்வளோ தேவையில்லாம கொழுப்படுத்தி போனாலும் இவ்வளோ கூட்டுறதுக்கு ஒருத்தர், கணக்கு கேட்கறதுக்கு ஒருத்தர், சாமியார் வேற பார்க்கணுமா. என்னென்ன அட்டுலியெல்லாம் பண்ணிட்டு கிடக்காளுவே. சிலத்தைக்கா வாங்கக்கா சாமியார்ட்ட போய் கேட்போம்க்கா. சாமி மகளே, சாமி இப்ப நாங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம் சாமி. அதுல இருந்து எப்படி வெளியே வரனே தெரியல என்ன பிரச்சனை மகளே? எது வேணாலும் சொல்லு, நான் சரி பண்ணி வைக்கிறேன். சாமி. அது இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல ஒரு பங்களா இருக்கு பத்தியலா, அங்க என் ஃப்ரெண்டு 3 பேரும் உள்ள போயிட்டாளுவே. என்ன நினைச்சு போனாலுவேன்னு தெரியல, உள்ள போயிட்டாளுவே. ஆமா சாமி, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உள்ள போனாலுவே. நான் தான் என் கண்ணால பார்த்தேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த 3 பேரும் அப்பாவிங்க. எப்ப அப்பாவிங்களா? அப்பாவிங்க ஏன் சாமியாருக்கு தெரியாதாக்கும் 3 பேரும் என்ன ஒரு பெரிய ஃப்ராடுன்னு இவ்வளவு உள்ள ஃப்ராட் வேலை பண்றதுக்கு தான் பேர் பாடுவேன். மகளே, இது எல்லாம் அந்த பங்களால இருக்க ஒருத்தி பண்ற சூழ்ச்சியால வந்தது. என்ன சாமி சொல்றீங்க? மகளே, அந்த பங்களாவில் ஒரு பெரிய தீய சக்தி உள்ளது. அந்த தீய சக்தி தான் உன் நண்பர்களை அனைவரையும் அழைத்து தன் பங்களாவிற்கு வரவழைத்துள்ளது. என்ன சாமி சொல்றீங்க? இப்ப நாங்க என்ன பண்றது? ஆமா சாமி, அந்த 3 பேரும் பாவம். இப்ப என்ன சாமி பண்றது நாங்க? பயப்படாதே, நிதானமாய் இருங்கள். சாமி இப்ப உள்ள போன என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரையும் வெளியே கூட்டு வரணும் சாமி. அதுக்கு ஏதாச்சும் வழி சொல்லுங்க. ஆமா சாமி, அந்த 3 பேருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சாமி. அந்த பங்களால இருக்கிறது ஒரு ஆக்ரோஷமான தீய சக்தி. அது தான் சூழ்ச்சி வலையில சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உன் நண்பர்கள் எல்லாம் உள்ள அழைச்சு கொண்டு போயிருக்கு. ஐயோ இதத்தான் சாமி நாங்களும் அவ்வளோ கிட்ட சொன்னோம். ஐயோ கேட்க போயிட்டாளுவளே. இப்ப என்ன சாமி பண்றது? தேவைதான் இவ்வளவுக்கு நல்லா கொழுப்பெடுத்து போக வேண்டியது, அப்புறம் ஐயோமான்னு அழ வேண்டியது. மகளே, இந்த பிரச்சனைக்கு ஒரு வழி இருக்கு. சாமி அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சாமி. என்ன வழி? நாங்க என்ன பண்ணணும் சாமி? ஆமா சாமி சீக்கிரம் சொல்லுங்க. மகளே, நான் 10 எலுமிச்சம்பழம் தரேன். சரிங்க சாமி, என்ன பண்ணணும்? மகளே, நீ அந்த பங்களாக்குள்ள போய் பங்களால இருக்க ஒவ்வொரு கதவு பக்கத்துலயும் ஒவ்வொரு எலுமிச்சம்பழத்தை வச்சு உன் தோழிகளை நீ மீட்டுட்டு வந்துரு. என்ன சாமி சொல்றீங்க? பங்களாக்குள்ள எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு போகணுமா? ஐயோ எனக்கு பயமா இருக்கு சாமி. பயப்படாத மகளே, அந்த எலுமிச்சம்பழம் உன் கையில இருக்கிற வரை உன்னை யாராலும் எதுவும் பண்ண முடியாது. கடைசி ஒரு எலுமிச்சம்பழத்தை வெளியே வந்த உடனே அந்த கேட்டு முன்னாடி போட்டுட்டு திரும்பி பார்க்காம உன் தோழிகளை கூப்பிட்டுட்டு வந்துரு. அப்படியா சாமி? ஆமா மகளே, தைரியமா சென்று வா. மகளே, இதை வாங்கிக்க, தைரியமா போயிட்டு வா. சரிங்க சாமி, சரிங்க சாமி, நாங்க அப்ப கிளம்புறோம். இவ்வளவு என்ன பங்களாக்குள்ள போய் எலுமிச்சம்பழத்தை போட போறீங்க? எம்மா எதுக்கு இருக்கிற உயிரை விடுறதுக்கா? இந்த தம்மா துண்டு எலுமிச்சம்பழத்தை நம்பி இவன் என்ன பங்களாக்குள்ளே போறா? எம்மா தனியா போற அளவுக்கு அவ்வளவு தில்லா? என்ன செல்லத்தாய்க்கா, என்ன முடிவு எடுத்திருக்கியே? பங்களாக்குள்ள போலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா முடியுமா, வேற என்ன பண்ண? அவளுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா நம்மள பார்த்துட்டு இருக்க முடியுமாடி? வேற நம்ம தானே போய் பார்க்கணும். என்னக்கா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கே? அவளுக்கு ஏதாச்சும் சொன்னா நீங்க போய் நிப்பியே. உங்களுக்கு ஏதாச்சும் சொன்னா வேற யார் வருவா? நீங்க பைத்திய மாதிரி உள்ள போயிட்டு இருக்கீங்க. இந்த தம்மா துண்டு எலுமிச்சம்பழத்தை நம்பி உள்ள போறியே. ஏன் முடியுமா அப்படிலாம் சொல்லாதடி. சாமி கொடுத்துருக்கடி, நல்லதே நடக்கும்டி. நம்ம போய் கூட்டு வந்துருவோம் வாடி. என்னது நான் உங்க கூட வரணுமா? இது நல்ல கதையா உள்ள இருக்கு. போனா நீங்க போய் ஒத்தையில போய் பலியாவுங்க, நானும் வர மாட்டேன். என்னடி இப்படி சொல்றா? நம்ம அவ்வளோ ஒண்ணு மணா பழகிட்டு இப்படி அவ்வளோ தனியா ஓட்டுறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு? வாடின்னு எனக்கு கொஞ்சம் துணைக்கு வந்தா போதண்டி. இந்த எலுமிச்சம்பழம் இருக்கிற வரை எந்த ஒரு காத்து கருப்பு நம்மள அண்டாதடி, எந்த தீய சக்தியும் நம்ம பக்கத்துல வராது. அட போங்கக்கா, இது நல்ல கதையா உள்ள இருக்கு. இந்த எலுமிச்சம்பழத்தை நம்பி ஏன் உயிரை பணிய வைக்க சொல்றீங்களோ? ஏன் முனியம்மா எதுக்கு இப்படி சொல்றா? உங்க ஃப்ரெண்டு தானே, போய் போங்கடி. என்னன்னு போய் பாருங்க. இந்த பார்வள்ளி சும்மா விருப்பத்தை பத்துக்க. உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா நீ போய் போக வேண்டியது தானே. சில தேக்க கூட துணைக்கு என்ன ஏன் போங்க? நானா? நான் அது அது எதுக்கு இப்ப இழுத்துட்டு இருக்கா தெரியுதுல? உனக்கு நான் உயிர் பையன் இருக்குல்ல, அதே மாதிரி தானே எனக்கு இருக்கும். சும்மா என்ன போன்ட்டடக்கா வாயை மூடு பத்துக்க.
ஏம்மா இவ ஃப்ரெண்டு தானே போன்னு சொன்னா ஏன் இப்படி கோவப்படுறா நம்மளெல்லாம் போ சொல்றா? ஏம்மா அது ஏன்டாப்பா நம்மளுக்கு எதுக்கு வம்பு சாமியார காமிச்சு கொடுத்தாச்சு நம்ம பேசாம போயிருவோம். ஏன் முடியுமா ஏன்டி இப்படிலாம் பேசுற? சிலத்தைக்கா நான் கிளம்புறேக்கா, நீங்க பார்த்து என்ன ஏதுன்னு பார்த்துக்கிடுங்கக்கா. பாத்தீங்களாக்கா பங்களாக்கு வான் கூட்டோன்னு எப்படி எஸ்கேப் ஆகி போறான்ட்டு. இந்த லட்சணத்துல நீங்க என்ன வேற கூப்பிடுறீங்கன்னு நான் சத்தியமா வர மாட்டேக்கா. ஏன் முடியுமா ப்ளீஸ் டி வாடி, எனக்காக வாடி. நான் ஒத்தையில போனேன், இப்போ நீ கொஞ்சம் இருந்தா எனக்கு அது தைரியமா இருக்கும். உனக்கு எதுவும் ஆகாதடி, நான் பாத்துக்கிறேன். ஆட போங்க காலை விட்டுருக்கா. இந்த வள்ளி மாதிரி இருந்தாலும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடிடணும். இங்க நின்று பேசிட்டு இருக்கீங்களா, அதான் தப்பு. ஏடி வாடி, உனக்கு எதுவுமே ஆகாதடி, என்ன நம்பி வா முடியுமா. அவ்வளவு வேற அங்க என்னென்னலாம் கஷ்டப்பட்டு கிடக்காளோ தெரியல, நினைச்சாலே பயமா இருக்கு. வாடி ஏக்கா, சும்மா அந்த மாதிரி சென்டிமெண்டா பேசல, ஏமாத்ததிய பத்துக்கிடுங்க. சரி முடியுமா, அப்ப நான் ஒத்தையிலே போய்க்கிறேன். நான் ஒத்தையில பையன் உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சு, நான் கண்டிப்பா வீட்டுல லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் இப்போ அங்க பங்களாக்குள்ள போவேன். பத்துக்கோ, உன் பேரை எழுதி வச்சுட்டு தான் நான் கண்டிப்பா பங்களாக்குள்ள போவேன். என்னது என் பேர்ல லெட்டர் எழுதி வச்சுட்டு போகலா? என்னக்கா இப்படிலாம் பேசுறீங்க? ஆமாடி, அப்படியே செத்துக்கிட்டு போயிட்டனால நான் உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன். பத்துக்க, நான் பேயா வந்து உனக்கு உடச்சல் கொடுத்து உனக்கு கொல்றேன்னா இல்லையான்னு பாரு. என்னக்கா இப்படிலாம் பேசுறிய? ஏன்க்கா இப்படி பண்றியக்கா? நான் நீங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா நான் தானக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சாவணும் கடைசி காலம் வரை. ஏன்க்கா இப்படி பண்றிய? வேற என்ன, வான வர வேண்டியது தானே. அப்புறமா என்ன துணைக்கு தானே கூப்பிடுறாங்க. ஆமா, ஏதோ கடை வீதிக்கு போறோம் இல்ல சந்தைக்கு இன்றைக்கு போறோம் துணை கூட்டா பரவாயில்ல. எவனாச்சும் பேய் வீட்டுக்கு துணை கூப்பிடுவாளா? இவ்வளவு கொடுப்படுத்தி போனதுக்கு தேவையில்லாம நானும் பழியா வேண்டியதா இருக்கு. இப்படி வர போறியா இல்லையா? அக்கா வரேன் வரேன், வந்து தொலைகிறேன்க்கா, வந்து தொலைகிறேன். சரி மூடிட்டு வா. ஏ உத்தரோசா, அதாண்டி எனக்கும் தெரியல, தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டோம் போலயே. என்னடி இப்படி சொல்றா? பங்களாக்குள்ள வந்தா நகை கிடைக்கும் பணம் கிடைக்கும்னா இப்ப என்ன தெரியாதனமா நான் வந்துட்டேங்க. அடியே இங்க பாருடி, மணி இப்போ 10-11 மணி தான் இருக்கும். எப்படி இருட்டா இருக்குன்னு உள்ள வந்து மாட்டிக்கிட்டோன்னு தாண்டி எனக்கு தோணுது, பயமா இருக்குடி. அட பாவி மக்கா, நான் பேசாம ஓடி இருப்பேன். ஓடினவளை பிடிச்சு உள்ள கூட்டு வந்து இப்ப என்னடானா இப்படி சொல்றியேடி? ஏ உத்தரசா, பயப்படாதடி, இது என்ன சரி வராதடி. பேசாம நம்ம வெளியே போயிருவோம், வாங்கடி. அந்த ஒரு கதவு திறந்துருக்கு பத்தியா, அந்த வெளியே போயிருவோம். ஏ சின்ன பொண்ணு, சீக்கிரம் கூட்டு போடி, பயமா தாண்டி இருக்குது. இங்க நிக்க நிக்க ஐயோ என்னதெல்லாமோ பண்ணுதுடி, வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. குருவி காக்கெல்லாம் பறந்துட்டு கிடக்கு பாரு. அடியே வாங்கடி, சீக்கிரம் ஓடுவோம். ஐயா இவ என்னடி சொல்லாம கொல்லாம ஓடுறா? ஆமா, கூட்டு வந்து வினையில இழுத்து விட்டுட்டு எப்படி ஓடுறா பாரு. என்னடி இது, நம்ம ஓடணும்னு கதவு இப்படி சாத்துது. ஐயோ, இது என்ன கதவு சாத்துது? ஏ சின்ன பொண்ணு, நம்ம வசமா மாட்டிக்கிட்ட போலடி. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எங்க போனாலும் கதவை சாத்துது, சவுண்ட் வேற கேக்குது. இவ்வளவு வேற தெரியாதனமா கூட்டு வந்துட்டோம், என்ன பண்ண? பங்களாக்காரி பங்களாக்காரின்னு சொல்லி இப்படி பாடையில போக வச்சிருவ போலயே. அடியே இருங்கடி, எனக்கு என்னமோ இந்த இடத்துல பங்களாக்காரி மட்டும் இல்ல, வேற ஏதோ ஒரு பியாயம் இருக்குன்னு நினைக்கேன்டி. நம்ம பங்களாக்காரி நம்மள இப்படி பண்ண மாட்டா பத்துக்க. வாங்கடி, நம்ம ஃபர்ஸ்ட் பங்களாக்காரி தேடுவோம். சர்ப்ரைஸும் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம், எல்லாரும் சத்தம் போட்டு கூடுங்கடி. அடியே அவளை என்னன்னு சொல்லிடி கூப்பிடுறது? பங்களாக்காரின்னு தாண்டி கூப்பிடணும், வேற எப்படி கூப்பிடணும்? என்னது பங்களாக்காரின்னு கூப்பிடணுமா? பங்களாக்காரின்னு என்ன, அவளுக்கு யார் பேர் வச்சா? நம்ம தானடி அப்படி நம்மளுக்குள்ள பேரை வச்சுக்கிட்டோம். வேற நம்ம கூட்டம் அவளுக்கு எப்படி கேட்கும்? சரி ஃப்ரெண்டு அவ பேர் என்னது? என்னது அவ பேரா? அது அது ஐயோ, என்னடி இப்படிலாம் கேள்வி கேட்டு மண்டையை குழப்ப வைக்கிறியே? ஏ சின்ன பொண்ணு, கொஞ்சம் யோசிச்சு பாருடி. என்னத்த யோசிக்கிறது, தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? ஏ சின்ன பொண்ணு, என்ன எப்படியாச்சும் வெளியே கூட்டு போயிருடி. அடியே பயப்படாதடி, இங்க ஏதோ நிறைய ஆவி அலையும் போலடி, அதாண்டி இப்படிலாம் நடக்குது. யாருக்கு தெரியும், நிறைய ஆவி அலையுதா இல்ல பங்களாக்காரி வேணும்னு இப்படி பண்றான்னு யாருக்கு தெரியும்? உன்னை நம்பி வந்ததுக்கு எங்களுக்கு இது தேவைதாண்டி. அடியே வாங்கடி, அந்த சைடு போய் பாப்போம். நெட்டச்சி கொல்லாம விடமாட்டா போலயே. இந்த செல்லத்தாயக்க அப்பவே சொல்லிச்சு மூடிட்டு அங்கேயே இருந்திருக்கலாம். தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு அடக்கா. ஆமா, இது என்ன இங்க 2 மெழுகுர்த்தி ஏத்தி வச்சிருக்காவ, என்னன்னு தெரியலையே. இந்த பில்டிங்கே ஒரு மாதிரி உடஞ்சு போனமா இல்ல கிடக்கு. ஐயோ அம்மா, இவ்வளவு எங்க காணோம், அதுக்குள்ள ஆளை காணோம். ஐயோ, இங்கதான் நின்றுட்டு கிடந்தாளுவே. ஏ சின்ன பொண்ணு, அடியே ஐயோ, இது என்ன இந்த சைடு கதவு சாத்தி இருக்கு? ஐயோ, அந்த சைடு போனாலும் ஐயோ, வழியும் தெரியல ஒண்ணும் தெரியலையே. சின்ன பொண்ணு ஒத்தரோசா, ஐயோ விட்டுட்டு போய் தொலைஞ்சிட்டாளுவளே இப்படி ஒத்தையில. ஐயோ பயமா கிடக்கே. ஐயோ ஏதோ உடையுதே. என்னடி இது, வீட்டுக்குள்ளே மரம்லாம் வளர்ந்து நிக்குது, புகை மண்டலமா இருக்குது. ஆமா சின்ன பொண்ணு, அங்க ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்ச மாதிரியே இருக்கு. அடியே வாய மூடுடி. ஐயோ, இந்த பங்களா விட்டு எப்படி வெளியே போறதுன்னு தெரியலையே.
ஒத்தரோசா இழுவே சீக்கிரம் வாங்கடி, எங்கேயாச்சும் வழி இருந்தனா பார்த்து பூந்து வெளியே போயிருவோம். வெளியே இருக்கும்போது தைரியமா உங்க 2 பேரையும் கூட்டு வந்துட்டேன். உள்ள வந்த உடனே இருக்க முடியல, பயமா கிடக்கு. இழுவே இழுவே, சின்ன பொண்ணு, இது இழுவைய காணடி, எங்கதான் போனாலோ தெரியல. என்னது இழுவைய காணுமா அடியே? ஐயோ, இவ வேற எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. நேரங்கட்ட நேரத்துல எங்க போனாலும், எங்க வழி மாறி போனாலும் தெரியலையே. ஒத்தரோசா பின்னாடி தானே வந்துட்டு இருந்தா. சின்ன பொண்ணு பயமா இருக்குடி, ஏன் பின்னாடி தாண்டி வந்துட்டு இருந்தா? ஒருவேளை பக்கலக்காரி வந்து தூக்கிட்டு போயிட்டாலோ? என்னடி இப்படி எல்லாம் சொல்ற? இழுவ, அடியே இழுவ, எங்கடியே போய் தொலைஞ்ச? கூடவே வர சொன்னா அந்தால எங்கேயோ போயிட்டியே. சின்ன பொண்ணு, எனக்கு பயமா இருக்குடி, இழுவைக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோ? அட நீ வேற ஏன்டி என்ன சும்மா வெறுப்பேத்திட்டு கிடக்கா? பின்னாடி தானே வந்தா, பின்னாடி வந்தவள கவனிக்காம அந்தால வந்துட்டு இழுவ எங்க கொழுவ எங்கன்ட்டு. ஒத்தரோசா, அங்க தாண்டி சவுண்ட் கேக்குது. இழுவ சவுண்ட் மாதிரி தான் இருக்கு. ஆமாடி, ஏதோ கத்துற மாதிரி கேக்குது, வாடி சீக்கிரம் போய் பாப்போம். ஐயோ, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. தெரியாதனமா உள்ள கூட்டு வந்துட்டனே. ஐயோ ஐயோ கடவுளே, என் உயிர் இங்க வந்துதான் போணுமா? இந்த செல்லத்தாய் இருக்காளே, இவ்வளவு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதுக்கு பேசாமது ஊரை விட்டே போயிருக்கலாம். ஐயோ, என்ன பயமா இருக்கு, இவ்வளவு தூரம் உள்ள கூட்டு வந்துட்டாலே, என்ன உள்ள போகணுமே. எப்ப என்ன இருட்டா இருக்கு, காலையில 10-11 மணி தானே ஆகும், இப்படி ஒரு இருட்டா இருக்கு. இதுக்குள்ள கொண்டு விட்டு நம்மளை போட்டு சாவடிக்காளே. இது என்ன இப்படி இருக்கு, ரொம்ப பயங்கரமா இருக்கே, கை கால்லாம் நடுங்குதே. ஏன் முடியுமா? என்னக்கோ இப்ப என்னக்கா பண்ணணும் உங்களுக்கு? ஒன்னலடி, வாடி உள்ள போவோம். ஏக்கா வேண்டாம்க்கா, சொல்றது கேளுங்கக்கா, பேசாம போயிருவோம்க்கா. ஏடி வாடி, வந்தது வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தானே. உள்ள போய் அவ்வளோ கூப்பிட்டு எப்படியா சத்தம் போட்டு கூப்பிட்டு வந்துருவோம். ஐயோ, இவ வேற கிளவி, நம்ம உயிரெல்லாம் போட்டு வாங்கிட்டடக்கா. எக்கா, எலுமிச்சம்பழத்தை எங்க? அந்த சாமியை தந்து எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்தீங்களா, இல்லைன்னா எந்தலையும் போட்டு தொலைஞ்சீங்களா? முடியுமா? அதெல்லாம் கரெக்டா சேர உள்ள தாண்டி வச்சிருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லடி. ஐயோ, இவ வேற சாவாம நம்ம உயிரெல்லாம் எடுத்துட்டு கிடக்கா. ஐயோ ஏடி வாடி, இங்க நின்று பேசிட்டே இருக்க நேரம் இல்லடி, அவ்வளோ அப்பவே உள்ள போயிருப்பாள். வாடி செல்லத்தாய்க்கா, எனக்கு ஒரு சந்தேகம்க்கா. அவளு ஒருவேளை உள்ள போவாம பாதி தூரம் வந்துட்டு பயந்து வெளியே போயிட்டாள்னா என்னக்கா பண்றது? அப்புறம் நம்ம தானக்கா தேவலாம உள்ள போய் மாட்டுவோம். பைத்தியக்காரி, இந்த நம்ம சாமியார் என்ன சொன்னாரு? இந்த பங்களால ஒரு தீய சக்தி இருக்கு, அந்த தீய சக்தி தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ வரையும் உள்ள சூழ்ச்சிகளை சிக்க வச்சிருக்குன்னு சொன்னாவே. வேற என்னடி, இவ்வளவு உள்ளதான் கடப்பாளுன்னு நினைக்கேன். ஐயோ, என்ன சவுண்ட் அடியாது? பங்களாக்குள்ள இருந்து தாண்டி கேக்குது. ஐயோ, இவ்வளவு தாண்டி கத்துறாளோ போல. ஐயோ, ஏதோ பெருசா நடக்க போதுடி. வாடி சீக்கிரமே எலுமிச்சம்பழத்தை போட்டு சீக்கிரம் அவ்வளவு கூட்டு வருவோம். என்னக்கா இப்படி சவுண்ட் கேட்டுமா உள்ள போனோங்க? எனக்கு கை கால்லாம் நடுங்குதுக்கோ. அடியே, அவ்வளவு உள்ளதாண்டி இருக்காள்வே, சவுண்ட பார்த்தா தெரியல. வாடி, இங்கே நின்று ஏண்டியே பேசிட்டு இருக்க. ஐயோ அக்கா, எங்க போறிய? என்ன விட்டுட்டு இப்படிதான் சொல்லாம கொள்ளாமே விட்டுட்டு போவீங்களா? வேற நான் என்னடி பண்ணுவேன்? வான்னு கூப்பிட்டு இருக்கேன், வெளியே நின்று வான்னு கதை பேசிட்டே இருக்கா. நீ வந்தா வா, வரனா போ. இவ்வளவு தூரம் வந்திருக்காளா, இன்னும் மிச்ச தூரம் திரும்பி போ. நான் உள்ள போய் நான் பாத்துக்கிறேன். கிளட்டு சிரிக்கி நடு தெருவுல விட்ட மாதிரி விட்டுட்டு போயிட்டா பாரு. பங்களாக்குள்ள பாதி வந்தாச்சு, என்னடா மீதி போனோம்னா? ஐயோ ஒத்தையிலையா, முடியவே முடியாது. பேசாம இவ கூட பேர வேண்டியதான். என்ன பண்ண, இப்படி பிளாக்மெயில் பண்ணியே நம்ம உயிரை வாங்கிடுவாளோ போலயே. வரேன்கோ, வரேன், வந்து தொலைகிறேன். எடி வாடி, நேரம் இல்லடி, சீக்கிரம் போவோம். ஆமா, உயிரை பலி கொடுக்கறதுக்கு அவ்வளோ ஆசையா? உள்ள போயிட்டு எப்படியும் சாவதான் போறோம். அவ்வளோ 3 வரை சிக்கினது இல்லாம தேவையில்லாம நம்ம 2 பேரும் சிக்க போறோம். மூடிட்டு வா. ஆமா, நீங்க ஒழுங்கா இருக்க வேண்டிய இடத்துல மூடிக்கிட்டு இருந்தா எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? இது என்ன இப்படி இருக்கு? அடியாத்தி, வீட்டுக்குள்ளே மரம் முளைச்சு கிடக்கே. இது என்ன 2 பக்கமும் படி போகுது, இதுல எந்த பக்கம் போவ? பயமா கிடக்கே. இவ பேச்ச கேட்டு உள்ள வந்து தேவையில்லாம சாவ போறேன் போலயே. எம்மா, வீட்டுக்குள்ளே என்ன பயங்கரமா இருக்கு, தூசியும் குப்பையுமா கிடக்கே. ஐயோ எப்பா, இவ்வளோ இங்க எங்க போயிட்டு தேடுவே, எங்கிட்ட இருக்காளுன்னு தெரியலையே. அங்கங்க கதவா இருக்குதே. செல்லத்தாயக்கா, என்ன திருன்னு பாத்துட்டே கிடக்கிய. அங்க பாருங்க, 4 பக்கமும் கதவா கிடக்க. எலுமிச்ச பழத்தை தூக்கி எறியுங்க. அந்த எரியறேன். இதுக்கு ஒன்னும் குறைச்சல்ல, வாயை பார்த்துட்டு கிடங்க. என்னக்கோ கையில எடுத்து வச்சு பாத்துட்டே இருக்க, எரி. அடியே, எரிஞ்சிட்டேன்டி. என்னக்கா இப்படி பண்ணி வச்சிருக்கே? கதவு நேருக்கு எரிங்கன்னா ஜன்னல் நேருக்கு எரிஞ்சு வச்சிருக்கே. வைத்தியமாக்கா நீங்க இப்படி எல்லாம் பண்ணா பங்களாக்காரி கண்டிப்பா நம்மள கொல்லாம விட மாட்டா. முனி, பதட்டத்துல ஏதோ எரிஞ்சிட்டேன்டி. இருடி, திரும்ப ஒருக்க எரிஞ்சிட்டு வந்துடுறேன். எதுக்கு? வந்தாலும் போய் தொலைட்டு வாங்க, சீக்கிரம் தேடிட்டு இடத்த காலி பண்ணுவோம். இவன் நம்மள கொல்லாம விட மாட்டா போல. என்னடி, ஏதோ சின்ன பிள்ளை அழுகுற சவுண்ட் கேக்கு. என்ன ஏன்ட்ட கேக்குறியா? சின்ன பிள்ளை அழுற மாதிரி சவுண்ட் கேக்குதுன்னு எனக்கு என்ன தெரியும்? நான் இங்க இருந்து பாத்துட்டு அடக்கேன். என்ன என்கிட்ட கேட்ட எல்லாம் பண்றியா? உங்க இஷ்டத்துக்கு உள்ள கூட்டு வந்தியா, உங்க இஷ்டத்துக்கு எலிஞ்ச பழத்துக்கு எறியறிய. என்ன நினைச்சிட்டு இருக்கிய? முனி கோபப்படாதடி, சீரடி அவ்வளோ போய் தேடுவோம். சின்ன பொண்ணு. ஆமா, கூட்டா மட்டும் உடனே வந்து கிழிச்சிருவாளுவே. ஒத்தரோசா, இழுவே, எங்கடி இருக்கியே? ஐயா, சவுண்டே இல்லையே.
ஐயோ இதுவே பெரிய பங்களா எங்க கிடக்காளுன்னு தெரியல. ஏ முனியம்மா வாடி அந்த படிக்கட்டு வழியோடி போவோம். நீ அந்த சைடு போனா இந்த சைடு போறேன். எதுக்கு என்ன உயிரோட வச்சு கொல்றதுக்கா? நான் எங்கேயும் தனியெல்லாம் போக மாட்டேன், நான் உங்க கூட தான் வருவேன். ஏடி தனித்தனியா போனா கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம்லாடி. ஆமா என்ன தனித்தனியா போக வச்சுட்டு சாவுறதுக்கா? நீங்க கையில எலுமிச்சம்பழம் வச்சிருக்கீங்க, நான் என்னத்த வச்சிருக்கேன்? என்னாலலாம் தனியா போய் இவளுக்காக சாவ முடியாது. நான் வந்து அவங்க கூட தான் வருவேன். செத்தாலும் நீங்க சாவும் போது நான் சாவேன். சரி சரி கோவப்படாதடி, 2 பேரும் சேர்ந்தே போவோமா? ஏ அப்பா எத்த தண்டி படிக்கட்டு என்ன பெருசா இருக்கு. ஒண்ணு மலை சைஸ்லாம் கெட்டி வச்சிருக்காளுவே. ஐயோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. ஏன் முனியம்மா அரோகரா சொல்லுடி, ரொம்ப முக்கியம். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. ஏ ஒத்தரோசா, அந்த இழுவ சவுண்ட் இங்க தாண்டி கேக்குது, சீக்கிரம் வாடி. ஏ சின்ன பொண்ணு ஒத்தரோசா, என்னை போய் தனியா விட்டுட்டீங்களேடி. ஐயோ ஏ ஒத்தரோசா இந்த தாண்டி கிடக்கா, என்னடி இங்க இப்படி புகை மூட்டமா கிடக்கு? ஏன் நெட்டச்சி, நீ நானும் உன் கூட தானே இருக்கேன், எனக்கு என்ன தெரியும்? எல்லாம் நீ பண்ண வேலைடி வேலை. அந்த இழுவை ஏண்டி தனியா ஒத்தையில ஏதோ புலம்பிட்டு கிடக்குற மாதிரி இருக்கு? ஐயோ என்னன்னு தெரியல, பேய்க்கு ஒரு வேலை பிடிச்சிட்டோம். என்னது பேய் பிடிச்சிட்டா? என்னடி சொல்ற? எனக்கெல்லாம் தெரியாதுப்பா, நீயே என்னடா பக்கத்துல போய் பாரு. என்னது நானா? என்னது நானாவா? சும்மா இருந்தா எங்களை உள்ள கூட்டு வந்து இப்படி பாரு, ஒருத்திக்கு என்னடா பேய் பிடிச்சு தனியா பேசிட்டடா. இங்க நான் என்ன நிலைமை ஆக போறனோ எனக்கு தெரியலையே. சரி சரி கத்தாத, நானே போய் பாக்குறேன். இழுவ, ஏ இழுவ, பேய் பேய் என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. என்னது பேயா? ஐயோ இவளுக்கு ஏதோ ஹைட் போலயே, என்ன பார்த்து பேய் பேய்ங்க? அடியே ஏ சின்ன பொண்ணு நீயா? அட பைத்தியம், நான் தாண்டி. எங்க பின்னாடி தானே வந்துட்டு இருந்தா. என்ன இதுக்கடி இங்க தனியா வந்து ஒத்தையில கிடந்து புலம்பிட்டு கிடக்கா? ஆமா எனக்கு இதான வேலை பாரு, தனியா வந்து கிடக்க. அடியே நான் எப்படிதான் இங்க வழி மாறி வந்தேனே தெரியலடி. ஏமா எத்தனை ரூம், எத்தனை கதவு. ஏ இழுவே ஒழுங்கா என் பின்னாடி வந்திருக்கலாம்ல, உன்னை காணோம் நாங்க பயந்தே போயிட்டோம். அடியே அதை விடுங்கடி. இப்ப நான் சொல்ல போற விஷயத்த பார்த்தா நீங்களே சாக்காயிருவீங்கடி. அப்படி என்னடி சொல்ல போற? முதல்ல எழுந்துச்சு தொலைடி, சப்பானி மாதிரி கீழே உட்காந்துட்டு கிடக்கா. ஆமா இப்ப இதான குறைச்சல் உனக்கு. அடியே நான் தெரியாத மாதிரி ரூமுக்குள்ள வந்துட்டேன். நீ வந்ததுல இருந்து ஒரே புகை மூட்டமா இருக்கு. இங்க வந்த உடனே ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுச்சு பாத்துக்க. அந்த சவுண்டு நடுவுல பங்களக்காரி மூஞ்சி மட்டும் வந்துட்டு டொய்ங்கன்னு போயிட்டுடி. என்னடி சொல்ற? பங்களாக்காரி மூஞ்சி வந்துட்டு டொய்ங்கன்னு போயிட்டா? ஆமாடி. ஐயோ இழுவே, ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமடி. இப்படி நம்ம உயிர் பரிதாபமா போதடி. ஏ இழுவ தேவலாம் பேசாத பத்துக்க. நம்ம பங்களாக்காரி நம்மளுக்கு ஃப்ரெண்டுடி. இங்க வேற ஏதோ தீய சக்தியோ துஷ்ட சக்தியோ ஏதோ ஒண்ணு இருக்குடி. பங்களாக்காரி இப்படி பண்ண மாட்டாடி. என் வாயில நல்லா வந்துரும் பாத்துக்க. பங்களாக்காரி இப்படி பண்ண மாட்டா, நீ கண்டியோ கனவாடி கண்டா. அவதாண்டி வந்து இப்படி நம்மள பயங்காட்டிட்டு இருக்கா. நம்மள தேவையில்லாம வந்து வீட்டுக்குள்ள அவதாண்டி வர வச்சிருப்பாளா இருக்கும். ஐயோ எனக்கு என்னமோ ஓமேலேயே சந்தேகமா தாண்டி இருக்கு. நீயும் தான் இதுக்கு உடந்தையோ, எங்க 2 பேரையும் பலி கொடுக்கறா, எங்க 2 பேரையும் கூட்டு வந்தியோ. ஏ இழுவே, அடே இழுவே என்னடியே சொல்ற, உண்மையாவா சொல்ற? ஏ நெட்டிச்சி, அப்ப எங்களை பிளான் பண்ணி தான் உள்ள கூட்டு வந்தியா? எங்களை பலி கொடுக்க தான் உள்ள கூட்டு வந்தியா? ஏ குந்தாணி, அவதான் பைத்தியக்காரி மாதிரி அழுகிடத்தனமா பேசிட்டு இருக்கான. நீயும் ஏண்டி அதை நம்பிட்டு இருக்கா? நான் போயிட்டு உங்களை போய் பண்ணுவேனாடி. பண்ணுவேடி பண்ணுவேன். நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு எங்களை கொன்னாலும் கொள்ளுவேன். எப்பா அந்த சின்ன பொண்ணு நம்பி வந்தோம் பாத்தியா, நம்மளுக்கு தேவைதாண்டி. ஐயோ எடி உண்மையை சொல்லுங்க, நீயும் பங்களாக்காரியும் பிளான் போட்டு தானடி எங்களை உள்ள கூட்டு வந்திருக்கியே. ஆமா, இவ 2 பேரும் பெரிய மகாராணி. இவல நான் பிளான் போட்டு உள்ள தூக்கிட்டு வரேன். மூடிட்டு இருங்கடி. ஐயோ யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு ஒண்ணும் தெரியலையே. அடியே தேவையில்லாம நம்மளுக்குள்ள சண்டை போடுறதை நிறுத்திட்டு முதல்ல இந்த பங்களால இருந்து வெளியே போறதுக்கு பாப்போண்டி. தேவையில்லாம இதுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோம். ஆமா ஆமா தேவையில்லாம இதுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோம். பேச்ச கேட்டு வந்ததுக்கு பேசாம வெளியே ஒரு டப்பா விஷத்தை வாங்கிட்டு குடிச்சிருக்கலாம். ஆமாடி, அது கூட பேசாம வலிக்காம உயிர் பெறும். இந்த பங்களாக்காரி நம்மள என்னென்ன சித்திரவதெல்லாம் பண்ணி கொள்ள போறாளோ தெரியலையே. அடியே இவ்வளோ வேற சாவறத பத்தியே பேசிட்டு கிடக்காளுது. அடியே அதை பேர் அங்க ஒருக்கு வழி இருக்குடி, அந்த வழி போய் பாப்போம்.
எந்த வழியோடி போய் எங்க போனா என்ன பிரோஜனம்? ஏம்மா எத்தனை ரூமு எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு கட்டினானுங்களோ தெரியல. நம்ம உயிரெல்லாம் வாங்கிட்டு கிடக்கு ரூம் ரூமா போய் வெளியே வர முடியல. ஏம்மா அந்த ரூமை பார்த்தாலே பயமா இருக்கு. எடி பேசிட்டு கிடக்கிறதுக்கு நேரம் இல்லடி, சீக்கிரம் வாங்கடி போவோம். இந்த செல்லத்தாய் முனியமா 2 வர அப்பவே சொன்னானுவ. மூடிட்டு அவ்வளவு கூட இருந்திருக்கலாம். இந்த நெட்டச்சி பேச்ச கேட்டு இப்படி ரொம்ப கஷ்டப்படுறேனே. இப்போ பயமா இருக்கே. இந்த கை கால் வேற நடுங்குது, நடுக்கம் வேற போக மாட்டேங்கி. இது எந்த இடம்டி? இப்படி பாலடைஞ்சு போய் கிடக்கு. பங்காக்குள்ள இப்படி ஒரு இடமா? ஐயோ விசித்திரமாலா இருக்கு. தெரியாதனமா எங்கேயோ வந்து வசமா சிக்கிக்கிட்ட போல. சின்ன பொண்ணு என்னடி பண்ண போற இப்போ? ஏ எப்பா கடவுளே, நம்ம தனியா வரல. நல்ல வேலை உள்ள கூட்டிட்டு வந்தோம். திடீர்னாலும் நம்ம பின்னாடியாச்சும் தெரிகிறாள். அம்மா தனியா வந்த நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஏ செல்லத்தாய்க்கா, நான் உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன்க்கா, ப்ளீஸ்க்கா வாங்கக்கா, வந்த வழியோடு திரும்பி போயிருவோம். ஏன் முடியுமா? நீ எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சிக்கே மாட்டேக்க. வாடி, அவளும் இங்கதான் எங்கேயாவது இருப்பாள். சீக்கிரம் கூப்பிட்டு வெளியே போயிடலாம். உங்களை திட்டி பார்த்தாச்சு, பாவமா கேட்டு பார்த்தாச்சு, அழுதும் பார்த்தாச்சு. ஏன்க்கா வெளியே வரமாட்டேங்க? தேவையில்லாம 2 உயிர் இப்ப போகுது பாருங்க. அவ்வளவோ கொழுப்பெடுத்து போனாலும் நம்மளும் ஏன்க்கா உள்ளடி மாதிரி கொழுப்பெடுத்து உள்ள போனோம். ஏடி நம்மகிட்ட தான் எலுமிச்சம்பழம் இருக்கலாடி, ஒன்னும் ஆவாதே வாடி. ஐயோ இப்படி சொல்லி சொல்லியே ஏமாத்தி ஒவ்வொரு ரூம்க்கா கூட்டு போறாளே. எம்மா இந்த ரூமை பாரு எப்படி இருக்கு. ஏ முனி, இந்த ரூம்ல பாத்தியா அங்கங்க கொஞ்சம் பெரிய பெரிய பெட்டியா இருக்குடி. என்ன இருக்குன்னு திறந்து பாப்போமா? ஏ செல்லத்தாய், எனக்கு வாயில நல்லா வந்துடும் பாத்துக்க. இந்த பங்களாக்குள்ள எதுக்கு வந்தா? ஏதோ அவ்வளோ தேடி பிடிக்க கண்டுபிடிக்க வந்த மாதிரி பேசிவிட்டு இவ்வளவு நேரம் கதையை அளந்து விட்டுட்டு இப்ப என்ன பெட்டியை திறந்து பாப்போமான்னு கேட்கா. ஏன் அதுக்குள்ள இந்த பங்களாக்காரி இருந்து பயமுடுத்துருக்கா? நம்ம போட்டு சாவடிக்கிறதுக்கா? சும்மா வேலை பத்திட்டு வாபத்துக்க. சும்மா அங்குள்ள பொருள் அங்க தொட்டு இருக்கக்கூடாது. பேசாம எலுமிச்சம்பழம் எரிஞ்சியா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டியா வந்துட்டே இருக்கணும் பாத்துக்க. கேவலம் உன் பின்னாடி வந்துட்டு இப்ப நானும் மாட்டிக்கிட்டேன். சும்மா பெட்டியை திறந்து பார்க்கணும் பெட்டியை. அதுக்கு எதுக்கிட்டு இந்த திட்டு திட்டுற? கொஞ்சம் மூச்சு விட்டுட்டு திட்டு. அவன் அங்க உயிர் பயத்துல ஒண்ணுக்கு போயிட்டு இருக்கான். இங்க இவளுக்கு பெட்டியை திறந்து பார்க்கணும் பெட்டியை. இல்லடி, இது பெரிய பங்களா இல்ல. சரி பெட்டியை பார்த்தோன்னு உள்ள ஏதாச்சும் பண நகம் எதுவும் இருக்கும்ட்டு சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டேன். நம்ம என்ன அதுக்குன்னு அந்த பெட்டியை என்ன திறந்து பார்க்க போறோம்? சும்மா சரி நீ பயந்து கிடைக்கே அப்படி ஏதாவது பேசிட்டு போலாங்கிறதுக்காக கேட்டேன். அதுக்குள்ள ஓவரா கத்துன்னு கத்திட்டு கிடக்கா. ஆமா, நீ பேசின பேச்சுக்கு உனக்கு கத்தாம உன்னை வச்சு கொஞ்சம் அவன் மூடிட்டு அவளோட தேடுற வழியை பாரு. சரி சும்மா நீ வந்து தேட வேண்டியதானே. சும்மா இதுல என்னையும் தேவையில்லாம கூட்டு வந்துட்டு மரியாதை பேய் போவதுக்க. என்னடி மரியாதையா போன்னு ஒரு மரியாதையே இல்லாம பேசுற? ஒரு பெரிய மனுஷன் இப்படியாடி பேசுவாவே? ஆமா, பெரிய மனுஷன் காணாம இவ பெரிய மனுஷி பண்ற வேலையா இது? பெரிய மனுஷன் ஒழுங்கா வீட்டுல மூட்டி இருக்கணும். அதை விட்டுப்புட்டு சும்மா அந்த மாதிரி சில்லறத்தனமா பண்ணிட்டு இந்த பங்களாக்களை கூட்டு வந்து உயிரை போக வைக்க போறா. நீலாம் ஒரு பெரிய மனுஷியா? இந்த பங்களா விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு மரியாதை தருவேன். அதுக்கு முன்னாடி அந்தாலும் இப்படிதான் பேசுவேன் பத்துக்க. இருக்கிறதா இருந்தா இரு, இல்லைன்னா நான் எப்படி பேருவேன் பத்துக்க. ஏய் அப்பா குள்ள கத்திரிக்கா வெளியே எக்கான்னு பம்மிக்கிட்டு எப்படி நம்மள பேசுறவரு? ஏ செல்லத்தாய், முதல்ல எந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி ஏறி அங்க ஒரு கதவு இருக்கு பாரு. அந்தால ஆன்னு வாயை பொழுந்துட்டு நிக்காத. நல்லா எரியிறேன். உனக்கு ஒரு காலம் வந்தா எனக்கு ஒரு காலம் வராமையா போவோம். சீக்கிரம் எரிஞ்சு தொலை, அவ்வளோ தேடி தொலைவோம். ஆமா, எலுமிச்சம்பழத்தை சேலையில இருந்து எடுக்க ஒரு 1/2 மணி நேரம், அது எரியறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம், இவ்வளோ தேடுறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம்னு அதனால உயிர் போற வரை இங்கேயே கிடக்க வேண்டியதுதான். எரிஞ்சிட்டே முடியுமா? வா போவோம். அந்த எலுமிச்சம்பழத்துல மிதிக்காம போ. எல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடிட்டு வா சரியா? சும்மா வெறுப்பை ஏத்திக்கிட்டு. ஏம்மா அதுக்கு நீ இப்படியா ஒருத்தைய பேசுவாவ? அந்த கிளி கிளிக்கிறா. நல்ல மனசுல ரொம்ப நாளா வச்சுட்டு இருந்திருப்பா போல. இன்னைக்கு நல்லா நம்மள வச்சு சேராச்சே. ஏ சின்ன பொண்ணு ஒத்தரோசா. ஏ செல்லத்தாயி, இப்படி கத்துனா எனக்கே கேட்கல, வேற அவளுக்கு எங்க இருந்து கேட்கும்? வேகமா கத்தி தோல. குட்டச்சி இவ வேற நொய்யிட்டு கிடக்கா. சின்ன பொண்ணு. ஏ எப்ப அந்த இடத்த பார்த்தாலே உச்சா வந்துரும் போல. எப்படி இருக்கு? சரியான பயங்கரமா இருக்கே. ஐயோ அம்மா. செல்லாத்தா மாரியாத்தா, எங்க ஆத்தா உங்க ஆத்தா, இவ்வளவு எவ உயிர் போனாலும் பரவாயில்ல, என் உயிரை பத்திரப்படுத்தி கரெக்டா என்ன வெளியே கொண்டு சேர்த்துரு. அட எடுபட்ட சிரிக்கி எப்படி வேண்டா பாரு. எல்லா உயிரும் தப்பிச்சு வெளியே வரணும்னு வேண்டானா பாரு. அவ உயிர் மட்டும் வெளியே ஒழுங்கா போனன்னு வேண்டாம். அப்ப நம்மலாம் இங்க செத்து கிடக்கணுமோ? டோப்பா மண்டைக்கு இருந்தாலும் இவ்வளவு ஆவாது. ஏ செல்லத்தாயி, ஏதாச்சும் ஒரு பாட்டை படி. ஏதாச்சும் கொஞ்சம் லவ் சாங்கா படி. பிஐ பாட்டு எதுவும் படிச்சு தொலைஞ்சிடாத. அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா, இந்த நேரத்துல லவ் சாங் கேக்குதான், லவ் சாங். ஏ செல்லத்தாயி, இப்ப படிக்கிறியா இல்லையா? படிச்சு தொலைகிறேன். டைலா பிபி டும்மு மாலை மாத்தி போட்டு ரிங்கு கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில ஏரோ நீ இல்லாத லைஃப் ஏ ரொம்ப சேரோ மாஸ்க் ஆஃப் சேரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட்டு வேற யாரோ ஏ கப்புல என் வாயில நல்லா வந்துடும் பாத்துக்க. ஏதாச்சும் ஒரு நல்ல பாட்டை படினா உன் இஷ்டத்துக்கு காலந்து விட்டு கிடக்கா. என்னடி நான் என்ன பண்ணாலும் திட்டிட்டு கிடக்கா. நீ தானடி ஒரு பாட்டை படினா. சரி, அதான் ட்ரெண்டிங்ல உள்ள லவ் சாங்கா படிச்சேன். அப்படிதான் பேசுவேன்.
ஏம்மா இவட்ட பேசுறதுக்கு வாயை மூடிட்டே இருந்துடலாம். ஏ சின்ன பொண்ணு, எங்க போய் தொலைஞ்சாலுன்னு தெரியல. நம்ம உயிரை வாங்குறாளுவோ பச்சை. இங்க பின்னாடி ஒருத்தி வரலை நொய்யி நொய்யின்னுட்டு. நம்ம ஏதாச்சும் சொன்னா உடனே கோவம் வந்துடும் கோவம். நம்ம ஏதாச்சும் சாமி பாட்டாச்சும் படிப்போம். செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்க சிந்தையில் வந்து அருகில் ஆடி நில்லாத்தா, கண்ணாத்தா என்னை காணாத்தா, இந்த ஜென்மம் இருந்து என்ன பையன் உண்டு சொல்லாத்தா, இந்த பெருமையை உந்த உலகுக்கு எடுத்து சொல்லாத்தா, இந்த ஜென்மம் முழுவதும் என்ன நீயும் காப்பாத்து ஆத்தா. ஐயோ செல்லத்தாயி, நீ பாட்டையே படிக்காண்டா, வாயை மூடிட்டு வாப்பா. சும்மா பாட்டு படிக்க தெரியலனால எதையாச்சும் போட்டு உளறிக்கிட்டு. அம்மா தாயே, நான் மூடிட்டு வரேன், நீயும் மூடிட்டு வா. பங்களாக்காரி, இவ என்னடி இப்படி சிரிச்சுட்டு நடக்கா? ஏ ஒத்தரோசா, இன்னுமாடி உனக்கு புரியல? அவ நம்மள பழி கொடுக்க போறான்னு நினைக்கிறீ. நம்மள பார்த்துட்டு இப்படி நக்கலா சிரிக்கிறா. ஏ இழுவ அப்படிலாம் சொல்லாதடி. பங்களாக்காரி நம்ம ஃப்ரெண்டுடி, ஏன்டி இப்படிலாம் சொல்றா? ஏ பைத்தியக்காரி, இன்னுமாடி அவளை நம்பிட்டு இருக்கா? அவ பாருடி நம்மள பார்த்து நக்கலா சிரிக்கிறா. ஏ பங்களாக்காரி, என்ன சின்ன பொண்ணு, நான் உன்னை ஃப்ரெண்டுன்னு சொன்னதெல்லாம் நம்பிட்டியா? ஏ பங்களாக்காரி, என்ன இப்படிலாம் பேசுறா? அட மக்கு, என்ன மாடி உனக்கு புரியல? அவ நம்மள பிளான் போட்டு வர வச்சிருக்காடி. இது கூட தெரியாம என்ன பேசுறேன்னு அவகிட்டயே கேட்டுட்டு இருக்கா. அடியே, அங்க நின்னுட்டு சிரிக்கவா செய்ற? ஃப்ரெண்டுன்னு இப்படி ஏமாத்தி எங்களை பழிவாங்க தான் இப்படி கூட்டு வந்தியோ? என்ன சின்ன பொண்ணு, உனக்கு இப்பதான் புரியுது போலயே. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன் மூஞ்சில கல் எடுத்து எரிஞ்சாலும் எனக்கு ஆத்திரம் அடங்காது பத்துக்க. எரிவடி எரிவ. இப்ப நான் உங்க அவ்வளவரையும் எப்படி எரிக்கிறேன்னு மட்டும் பாரு. ஏ சின்ன பொண்ணு, ஏண்டி அவட்ட போய் மல்லுக்கு நிக்க? இங்க இருந்து எப்படி தப்பிக்கலான்னு யோசிடி. என்னது, இங்க இருந்து தப்பிக்க போறீங்களா? அதெல்லாம் நடக்காத காரியம். அடியே, உன்னைக்கு எவ்வளவு நம்புனேன். இந்த செல்லத்தாய்க்கு அப்பவே சொன்னாவ பிஐ புத்தியை தான் காட்டும், பிஐட்டெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க கூடாதுன்னு. கேட்டனா உன் புத்தியை காட்டிட்டால, பிஐ புத்தியே. இந்த பாரு, ஏய்கின்னு அவ்வளவுதான் பாத்துக்க. உன்ன என்னடி பண்ணுவ? என்ன பண்ணிருவ அப்படியே? இருடி, எவ்வளவு பேசணுமோ பேசு. பேசுறதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா அனுபவிப்பா. ஏ சின்ன பொண்ணுங்க வந்துடுடி, ஏதாவது பண்ணிட போறாடி. ஏ உத்தரோசா, இழுவ என்ன மன்னிச்சிருங்கடி. தேவையில்லாம நான் மட்டும் இல்லாம உங்களையும் கூட்டு வந்து மாட்டிட்டே இருந்து செல்லத்தாய்க்கு அப்பவே சொன்னாவ பேச்ச கேட்டு அழகா இருந்திருக்கலாம். ஏ உத்தரோசா, நீ வர சொல்லிட்டே இருந்தடி, வேண்டாம் வேண்டான்ட்டு நான் தானடி தேவையில்லாம கூட்டு வந்துட்டேன். ஆமா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப அழுது நடிச்சுட்டு அப்படியே வடிச்சிட்டு கிடப்பா. ஒழுங்கு அங்க இருந்து வெளியே கூட்டு போற வழியே பாருடி. ஆமா சின்ன பொண்ணு, என்னமோ அழுதாலும் வேஸ்ட், உருண்டாலும் வேஸ்ட், அடிச்சாலும் வேஸ்ட். பேசாம வெளியே எப்படியாவது தப்பிச்சு போயிருவோண்டி. அதுதானடி எனக்கும் தெரியாம முழிச்சிட்டு கிடக்கேன். ஏ உத்தரோசா, தைரியமா இருடி, நான் உங்க 2 பேரையும் வெளியே கூட்டு போறேன். ஏ பங்களாக்காரி, இந்த பாருடி, இப்ப எழுதி வச்சுக்கடி. நான் எப்படியாச்சும் என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தி நான் வெளியே கூட்டு போவேண்டி. நீ என்ன எப்படிலாம் ஏமாத்தி நடிச்சா? ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமாடி? ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ யோக்கியமா என்ன நீ? இங்க என் பங்களால பணம் நகைன்னு சுருட்டிட்டு போலான்ட்டு தானடி வந்தீங்க. என்ன எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சீங்களோ? ஐயே, இவ என்ன கரெக்டா எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கால. ஏ சின்ன பொண்ணு, இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாதடி, இடத்த காலி பண்ணிடுவோம். ஏ இழுவ, இவ பாத்தியா நம்மள ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். நம்ம தான் ஒண்ணும் தெரியாம கூமுட்ட மாதிரியே நம்ம தெரிஞ்சிருக்கோம். இப்ப இங்க இருந்து எப்படி வெளியே போறது? நம்ம ஒவ்வொரு இதுக்குள்ள வர ஒவ்வொரு கதவையெல்லாம் அடிச்சுட்டா. இங்க இருங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போறேன். அப்படியே போய் தொலை, அந்த ஆளை வந்துடாத, போய் தொலை. ஹே டார்லிங், திரும்ப வருவேன், காத்துரு. டார்லிங் மரியாதை பேர் பத்துக்க. அடியே, அவ அப்பவே போயிட்டா, நீ இங்கிட்டு திரும்ப. அங்க பைத்தியக்காரி மாதிரி கத்திட்டு நடக்காத. ஐயோ, இவ வேற ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி நம்மள சாவடிச்சுட்டு நடக்கா. அடியே, இங்க இருந்து வெளியே கூட்டு போறதுக்கு ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்கன்னா. ஏன்டியே தொணன்னு பேசிட்டு அடக்கியே? ஆமா, தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? ஏ சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. ஏடி, உங்க பக்கத்துல தானடி நிக்கேன், அப்புறம் ஏன்டி சின்ன பொண்ணுன்னு ஏலம் விடுறிய? அடியே, நாங்க கூப்பிடலடி, வேற யாரோ கூப்பிடுறாவ போல. என்னடி சொல்றிய? வேற யாரோ கூப்பிடுறாவளா? ஒருவேளை இந்த பங்களாக்காரி தான் வேற குரல்ல கூப்பிடுறாளோ? ஐயோ, என்ன இளவுன்னு தெரியலையே. ஏ ஒத்தரோசா, ஒத்தரோசா, என்னடி பேய் என் பேரையும் சொல்லி கூப்பிடுது? ஐயோ, எப்பா நல்ல வேலை என் பேரை சொல்லி கூடல. அடியே இழுவ, எங்க தாண்டி போய் தொலைஞ்சிங்க? எம்மா, நம்மள சாவடிக்கிறதுனே வருவாளுவோ போல. ஏ இழுவே, உன்னை தாண்டி கூப்பிடுது. என்னடி உங்களெல்லாம் சாப்பிட்டா கூப்பிடுது? என்ன திட்டி வேற குரல்ல கூப்பிடுது? ஐயோ, என்னன்னு தெரியலையே. ஐயோ பேய்! அடியே, இங்கதான் இருக்கீங்களா? அடியே, யாரும் பக்கத்துல போவாதீங்கடி. அந்த பங்களாக்காரி தான் செல்ல தாய்க்கா மாதிரி உருவ மாதிரி வந்திருக்கா.
அடியே அவ்வளவு வரை இங்கதான் இருந்து தொலைறியலா? எம்மா உயிரை வாங்கிட்டு அந்த ஆளு வந்து தொலைஞ்சிட்டாளுவே. என்னடி முடியமாவும் வந்திருக்கா? ஏடி இந்த பங்களாக்காரி தாண்டி ஏதோ வேலை பண்றா. இவ்வளவு ரெண்டு ஒரு உருவத்திலயும் வந்திருக்கா. வேற எப்படி செல்ல தேய்க்க முடியுமா? ரெண்டு பேரும் இங்க எப்படி வருவாவே? அடியே தள்ளி நில்லுங்கடி. அடியே எங்கடி போறீங்க? உங்களை தேடி எம்மா எங்க இருந்து எவ்வளவு தூரம் வந்திருக்கு? லூஸ் மாதிரி நவுண்டு நவுண்டு போறீங்க. என்னடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிய? நான் தான் அப்பவே சொன்னேன்ல இவ்வளவு தேடி வராது. என்ன தேவையாக்க உங்களுக்கு? எக்கா நீங்க உண்மையாவே செல்லத்தாய்க்காவா இல்ல பேயா? ஏ பைத்தியம் என்னடி சொல்றா? ஆ! பக்கத்துல வராத பேய் பேய். அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. அட எரும மாட்டு பயில்வளா, உங்களை காப்பாத்தணும்னு வந்தால என்ன செருப்பால அடிக்கணும். ஏ சின்ன பொண்ணு இது செல்லத்தாய்க்காதான் எப்படிடி நம்புறது? அடியே எனக்கு தெரிஞ்சது கன்ஃபார்மா பேய் தாண்டி. பேசாம ஓடிடுவோம். எடு ஜூட்டு. அடியே எதுக்கு இப்படி ஓடுறீங்க? ஐயே இது என்ன இவ்வளவு நம்மள விட்டு ஓடுறாளுவே? அடி பாவிங்களா, கூட வந்து பாவத்துக்கு இப்படி பேயிட்ட கோத்து விட்டு ஓடுறீங்களடி. அடியே நில்லுங்கடி. ஏ பைத்தியம் நான் தாண்டி செல்லத்தாய் தாண்டி. ஐயோ இவ்வளவு வேற இப்படி ஓடுறாளுவே. ஆமா இவ்வளவு காப்பாத்த வந்ததும் இல்லாம இவ்வளவு பின்னாடி ஓடி வேற தொலைய வேண்டியதா இருக்கு. ஐயோ பைத்தியம் முத்தி போச்சு போலயே. நான் என்ன பண்ணுவேன்? சை எல்லாம் நேரம் எப்படி ஓடுறாளோ பாரு. இவ்வளவு பின்னாடி நம்ம ஓட வேண்டியதா இருக்கு. ஏ சின்ன பொண்ணு நில்லடி. ஆமா அதான் ஓடிட்டாளுவல. என்ன நின்னுனா எங்க இருந்து நிப்பாளுவே? சோ நம்மள உயிரோட வச்சு கொல்லணும்னு வந்திருப்பாளோ போல. இவளுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு வந்தா நம்மள பார்த்து பேய் பேயின்னு ஓடுறாள்வல. வியலங்கிறதுக்கா? ஏ செல்லத்தாயி உனக்கு தேவைதாண்டியோ? வா முனி நம்ம போவோம். ஆமா அவள நம்மள பார்த்து பயந்து ஓடுறாள்வே. இனிமே திரும்பவும் நம்ம அவள பின்னாடி ஓடணும் போல. தலையெழுத்து வந்து மாட்டிருக்கோம் பாரு. ஏ அப்பா ஒரு வழியா தப்பிச்சு இங்க வந்தாச்சு. ஐயோ எங்கடாமோ சுத்தி இங்க வந்தாச்சு. அடே அப்பா பங்களாக்காரியை லேசுப்பட்டவா நினைச்சிட்டேன்டி. எப்படி உருவம் மாறி மாறி வரா பத்தியா? ஐயா ஆமாடி அதுவும் செல்லத்தாய்க்கா முடியம்மா உருவத்துல எல்லாம் வந்திருக்கா. ஏ சின்ன பொண்ணு ஐயோ திரும்பவும் கூப்பிடுதுடி. ஐயோ என்னடியே பண்றது? என்ன எங்கடியே போய் ஒளிய எங்க போனாலும் விடமாட்டா போலயே. ஐயோ நான் எவ்வளவுதான் சொல்றேன், இந்த செல்லத்தாய்க்கு அறிவே இருக்காது. ஏ பைத்தியங்களா, உங்களை தேடி நாங்க இங்க கஷ்டப்பட்டு வந்தா நீங்க எங்களை பார்த்து பேய் பேய்னு ஓடுறீங்களோ? அடியே பங்களாக்காரி சூழ்ச்சி பண்ணி தாண்டி உங்களுக்கு வர வச்சிருக்கா. ஏ பங்களாக்காரி இப்படி எல்லாம் பேசினா நீ செல்லத்தாய் நாங்க நம்பிடுவோமோ? எக்கோ இவளை விட்டுட்டு இருந்தாலும் போவங்கா. இவளுக்கு இதான் வேலை. சும்மா அது இதுன்னு போட்டு நம்மள போட்டு சாவடிச்சு விடுவா. ஏ இழுவே ஒத்தரோசா, நீங்களாச்சும் நாங்க சொல்றத நம்புங்கடி. நீங்க சொல்றத நான் நம்பணும்னா எனக்கு ஒரு டவுட். அதை நீங்க கிளியர் பண்ணுங்க. நாங்க பங்களாக்குள்ள வந்தது யாருக்குமே தெரியாது. வேற நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? அதானே. ஆமா யாருக்கும் தெரியாதாம்ல, யாருக்கும் தெரியாதான். நீ அப்படி நினைச்சிட்டே இரு. நீங்க பங்களாக்குள்ள வந்தது அந்த வள்ளி பாத்திருக்கா. அந்த வள்ளி தான் பாத்துட்டு என்கிட்ட வந்து சொன்னா. என்னது வள்ளி பார்த்தாளா? ஆமாடி வள்ளி பாத்திருக்கா. பாத்துட்டு எங்கிட்ட வந்து சொன்னதுனாலதான் திரும்ப நாங்க சரி சாமியார்ட்ட போய் கேட்டோம். இப்படி பேர்கால்வெல்லாம் என்ன பண்ணேன்னு கேட்கும்போதுதான் பங்களாக்காரி சூழ்ச்சி பண்ணி தான் வர வச்சிருக்கான்னு சொன்னாவே. அதான் கையில எலுமிச்சம்பழமும் தந்தா. வந்தா சேலைக்குள்ள எலுமிச்சம்பழத்தை வச்சிருக்கேன். அதான் ஒவ்வொரு கதவு பக்கத்துலயும் எலுமிச்சம்பழத்தை போட சொன்னாவே. ஒவ்வொரு கதவுக்கா எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அடியே சத்தியமா உண்மைதாண்டி. பைத்தியம் மாதிரி பேசாதீங்க. சீக்கிரம் இடத்த விட்டு காலி பண்ணுவோம். எக்கோ அப்ப நீங்க தான் எங்களை காப்பாத்து வந்திருக்கீங்களோ? இது தெரியாம இவ்வளவு நேரம் ஓடிட்டேனக்கோ. ஆமா அதான் சொல்லிட்டு தானே இருக்கோம். நீங்க தானே பைத்தியக்காரி மாதிரி ஓடுறீங்க. நீங்க ஓடுறதெல்லாம் தேவையில்லாம எங்களையும் ஓட வச்சுக்கிட்டு. அம்மா உங்களுக்காண்டி இவ்வளவு தூரம் வந்ததே பெருசு. அதை விட்டுட்டு இப்படி மெனக்கட்டு இப்படி பண்ணிட்டு அடக்கிய. ஏ முனி திட்டாதடி. எங்களுக்காண்டி வந்திருக்க ரொம்ப தேங்க்ஸ் டி. தேங்க்ஸ் வேண்டாம், ஒரு மண்ணை கட்டிக்க வேண்டாம். மரியாதை இடத்த விட்டு காலி பண்ற வழியை பார்ப்போம். தேவையில்லாம உள்ள வந்து மாட்டிக்கிட்டு எம்மா எங்க உயிர் ஏமா போட்டு வாங்குறீங்க? எம்மா ஏன்டா இப்படி இருந்து தொலைறீங்களோ தெரியல. சொல்ல ஒரு பேச்சும் கேட்காதீங்க. உங்க இஷ்டத்துக்கு அவ்வளத்தையும் பண்ணுங்க. வேற கடைசியில் காப்பாற்ற மட்டும் நாங்க 2 பேரும் வரணும் போல. என்ன ஏ முனி என்ன மன்னிச்சிருடி. நான் அழகா உன் பேச்சை கேட்டு உன் கூடயா இருந்து எல்லாம் இந்த செல்லத்தாய்க்க எவ்வளோ சொன்னாவ. இந்த சின்ன பொண்ணு பேச்சை கேட்டு பாத்தியாடி? ஆமா நீ என்னைக்கு என் பேச்சை கேட்டிருக்கா? அந்த சின்ன பொண்ணு பேச்சை கேட்டு தானே இப்படி வீணா திடீர் அப்போ வந்தால. ஏன் முனி வாய மூடிடி. சும்மா இங்க இருந்து திட்டிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு நடக்காத. சீக்கிரம் வாங்க வெளியே போவோம். எக்கோ செல்லத்தாய்க்கோ. என்ன சின்ன பொண்ணு வாடி போவோம். எக்கோ எங்கக்கா வெளியே போவேங்கிறது எப்படிக்கா தப்பிக்க? அவ்வளவு இடமும் கதவு பூட்டி கிடக்குக்கா. அந்த பங்களாக்காரி எங்கிட்ட பேசுறாக்கா. நம்மள ஏதோ பழி கொடுக்க போற மாதிரி சொல்றாக்கோ. ஐயோ நான் அப்பவே சொன்னேன் இங்க வந்தா நம்ம மாட்டிக்கிடுவோம். அவ்வளவு 3 போய் எந்த ஆளு போய் தொலைறாளுவே. நம்ம பேசாம வெளியே போடுது. செல்லத்தாய் கேட்டாலா இப்ப இவ்வளவு 3 கூட சேர்ந்து நம்ம 5 உயிர் அவ பழிலா கொடுப்பா. ஆமாடி அதாண்டி நம்மள சூழ்ச்சி பண்ணி வர வச்சிருக்கா. என்கிட்ட சாமியார் தான் எலுமிச்சம்பழம் இருக்குடி. அதை வச்சு நம்ம எப்படியாச்சும் வெளியே போயிடலாம். ஐயோ என் உயிர் இப்படி வீணா போதே. ஏ முனி சும்மா ஒப்பாரி வைக்கிறது நிறுத்தடி. அடுத்தது என்ன யோசிக்கலான்னு பாரு. ஆமா இவ்வளவு பண்றதெல்லாம் பண்ணிட்டு யோசிக்கிறது மட்டும் நான் யோசிக்கணுமோ? எனக்கு வாயில நல்லா வந்துடும் பாத்துக்க. இந்த பாரு முனி சும்மா என்கிட்ட அரை வாங்கிட்டு பேர பாத்துக்க. வாயை மூடிட்டு இரு. வாயா இல்லன்னா இது கடா சட்டியா? எப்ப பார்த்தாலும் வந்து கால்வாயில தண்ணி ஓட மாதிரி லொடலோடன்ட்டு சாக்கடை தண்ணியெல்லாம் கொட்டிட்டு கிடக்கா. சரி வாயை மூடு பாத்துக்க. என்னது என் வாய் சாக்கடை தண்ணியா? என் வாய் சாக்கடை தண்ணியான்னு கேட்டேன். ஆமாடி நீ சாக்கடை தாண்டி. வாயை மூடி. எம்மா வாயை திறந்தாலே சும்மா நொய்யின்ட்டு புழுன்ட்டு. எக்கா அவட்ட சண்டை போடாதீக்கா. வாங்கக்கா வெளியே போவோம். இந்த போவோம் டி போவோம்.
சரி, எப்படியாச்சும் உயிர் தப்பிச்சா போதும். இவ்வளோ கிட்ட பேசக்கூடாது. என்ன இவ்வளோ கிட்ட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு முதல்ல கட் பண்ணிட்டு இருந்தோம். வெளியே போனோம்னா இவ்வளோ யாரும் நம்ம யாரோப்பா. ஏக்கா சீக்கிரம் போக, அந்த பங்களாக்காரி வந்தாலும் வந்துருவா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏதோ வேலை இருக்குன்னா, ஒருவேளை நம்மள கொல்றதுக்கு தான் ஏதாச்சும் கத்தி கித்தி ஏதாச்சும் தீ அடிக்குதுன்னு ரெடி பண்ணி வச்சிருக்காளா, என்ன இளவுன்னு தெரியலக்கா. சீக்கிரம் வர்றதுக்குள்ள ஓடுவோக்கா, எப்படியாச்சும் தப்பிச்சு கூட்டு போக்கா. சரிடி வாங்கடி போவண்டி, பயப்படாதீங்க. எங்கடி போறீங்க எல்லாரும்? ஐயா யாரு இது இவ்வளவு நேரம் செல்லத்தாய்க்கா சின்ன பொண்ணுன்னு கூப்பிட்டு இப்ப யாரு புதுசா யாரும் வந்திருக்கோ போலீங்க. எவ வந்தாலும் வரட்டும், இதுக்கப்புறம் இங்க நின்னா வேலைக்காவது சீக்கிரம் போவோம். நீங்க எங்க போனாலும் தப்பிச்சு போக முடியாது. ஐயோ பங்களாக்காரி வந்துட்டா போல, அவ வாய்ஸ் மயிலா கேக்குது. ஐயோ கதவு தன்னால சாத்துதே. ஆ! என்னடி கத்துறீங்க? 3 பேர் தானே இருந்திய, 2 பேர் வசமா வந்து சிக்கிக்கிட்டீங்களா? இன்னைக்கு எனக்கு வேட்டைதான். ஐயோ இவ என்னடி பாத்ரூம்ல குளிச்சிட்டு அரைகுறையா வந்த மாதிரி வந்து நிக்கா. ஐயோ சும்மாவே இவன் மூஞ்சி பார்க்க பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு என்ன ஒரு தினுசா வந்திருக்காளே எம்மா, கண்ணு முழிய காணுமே. ஏ செல்லத்தாய், நான் அப்பவே சொன்னேனா, அங்க பாரு 3 பேர் வந்தது இல்லாம நம்ம 2 பேரும் ஏனமால வந்து இவளுக்கு கிடைச்சிருக்கோம். அவ வாய பாரு, ரத்தமா வடியுது. இப்பதான் எவளையோ கடிச்சு தின்னுட்டு வந்திருப்பா போலயே. ஏ முனி, என்னடி சொல்ற? கடிச்சதும் போல. ஐயோ முடியலையடி. உங்களால எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. பியாய் மேடம், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இவ்வளவு வேணா வச்சுக்கிடுங்க, என்ன மட்டும் விட்டுருங்க பியாய் மேடம். ஏ முனி, பாத்தியா நீ மட்டும் தப்பிச்சிடலான்னு பாக்கா பாத்தியா? அட பைத்தியக்கார முனி, அவகிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கி. அவ என்ன நம்மள விடுற மாதிரியா இருக்கா? நம்மள பிளான் போட்டு மொத்தமா தூக்கி இருக்காடி. ஏ நெட்டச்சி, அவ நம்மள தூக்கலடி, நம்ம தாண்டி வசமா வந்து மாட்டிக்கிட்டோம். ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏ செல்லத்தாய், ஏ பைத்தியக்காரி, காது கேட்கறதுல சூடா போயிட்டியா? ஏ செல்லத்தாய், என்னடி? ஏ செல்லத்தாய், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? புத்தியில மூளை இருக்கா இல்லையா? அப்படி சேல மாதிரி மங்குடி மேல் நின்றுட்டடக்கா. அவ பாரு, நம்மள கொல்லணும்னு எவ்வளவு நகம் வளர்த்து வச்சிருக்கா பாரு. அதை வச்சு நம்மள கழுத்து நினைச்சு கொண்டாலும் கொண்டு போடுவா. இப்படி பாத்துட்டு இருக்கா. அடியே, நானும் உங்க கூட தானடி நிக்கேன், நான் என்னடி பண்ணுவேன்? அட குண்டச்சி, ஐயோ இவளெல்லாம் வச்சுட்டு ஒரு டேசம் புடுங்க முடியாது போல. அடியே, சாமியார் தந்து எலிச்ச மரத்தை தூக்கி அவன் மூஞ்சில ஏறி நம்ம ஓடிடுவோம். ஆமால, இப்பதான் முடியுமா ஞாபகம் வந்திருக்கு. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினா, எடுத்து எறிகிறேன். இந்த செல்லத்தாய் நேரத்துல என்னத்தை போட்டு குனிஞ்சு தேடிட்டு இருக்கான்னு தெரியலையே. சே, இந்த இத கூட செல்லத்தாய்க்கு நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. இந்த தித்தனைக்கும் மடிக்குள்ள எரிஞ்சு மரத்தை வச்சுட்டு தெரியறா. சீக்கிரம் எடுடி. என்னங்கடி அங்க குசு குசு? ஏ செல்லத்தாய், இந்த பங்களாக்காரிக்கு இப்ப சந்தேகம் வந்துட்டு போல, சீக்கிரம் எடு. ஐயே, என்ன வச்ச எலுமிச்சம்பழத்தை காணோம். ஏ முனி, கொண்டு வந்து எலுமிச்சம்பழத்தை காணோண்டி. என்னது, எலுமிச்சம்பழத்தை காணுமா? என்னடி சொல்ற? ஏ முனி, என் சேலைக்குள்ள தாண்டி வச்சிருந்தேன், எலுமிச்சம்பழத்தை காணோம். அடி அங்க என்னடி குசு குசுன்னு பேசிட்டு கிடக்கிய? ஏ சின்ன பொண்ணு, இந்த பங்களாக்காரியை விரட்டணும்னு சாமியார் வந்து எலுமிச்சம்பழத்தை காணோண்டி. ஐயோ அக்கா, இப்ப என்னக்கா பண்ண போறோம்? இதை வச்சு தானக்கா நம்ம வெளியே போனோம்னு நினைச்சிருந்தோம். அக்கா எங்கக்கா போட்டிய? இப்படியே மச நின்னு பேசிட்டு இருந்தா வேலைக்காவது. அந்த எலுமிச்சம்பழத்தை எங்க போட்டு தொலைஞ்சா செல்லத்தாய்? குந்தாணி எங்க போட்டு தொலைஞ்சான்னு தெரியலையே. சீக்கிரம் போய் எடுக்கிற வழியை பாருங்க. ஏ செல்லத்தாய்க்கா, சீக்கிரம் போய் அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு வாங்கக்கா. எங்கக்கா போட்டிய? சொல்லி தொலை, எங்க போட்டான்னு சும்மா மசன்னு பாத்துட்டு இருந்தா எங்களுக்கு என்ன தெரியும்? ஏ முனி, எதுக்கடி இப்படி கோவப்படுறா? எங்க எலுமிச்சம்பழத்தை போட்டேன்னு எனக்கே தெரியலடி. என்னங்கடி, நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். குசு குசுன்னு ஒரே பேசிட்டு அடக்கிய. என்ன பயம் விட்டு போச்சோ? ஐயோ இவ வேற. செல்லத்தாய்க்கா, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருக்கா. ஏடி, இந்த இவ்வளோ தேடி நம்ம ஓடி வந்து பாத்தியா? அப்பதான் எங்கேயாச்சும் உருண்டு விழுந்துருக்கோண்டி. இந்த நான் போய் பார்த்து கொஞ்சம் எடுத்துட்டு வரேன்டி. நீங்க அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு வந்து பிஐ மேனேஜ் பண்ணுங்கடி. என்னது, நீ எலுமிச்சம்பழத்தை தொலைப்ப நாங்க பிஐ மேனேஜ் பண்ணணுமா? வாய் நல்லா வந்துடும் பத்துக்க. செல்லத்தாய், நீங்க இரு, நான் போய் எலுமிச்சம்பழத்தை பார்த்து எடுத்துட்டு வரேன். ஏ முனி, எதுக்கு அப்படி எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு அந்த ஆள் தப்பிச்சு ஓடுறதுக்கா? நீ ஒன்னும் போய் கிளிக்காண்டா, உன் அக்கறை எல்லாம் தெரியுது. எக்கோ செல்லத்தாய்க்கோ, நீங்களே போய் எடுத்துட்டு வாங்கக்கோ. நீங்க தாங்க எங்களுக்கு காப்பாத்த வருவியே. நெட்டச்சி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. என்ன சின்ன பொண்ணு, நம்பிக்கை இல்லையோ? ஆமாடி ஆமா, உன் மேலலாம் நம்பிக்கை வச்சு கிடைச்சது போதும். செல்லத்தாய்க்கா, அப்படியே நீங்க போய் லைட்டா போய் எடுத்துட்டு வந்துருக்கோ. சரிடி. பிஐ மேடம், எங்களை விட்டுருங்க. அடியே செல்லத்தாய், என்னடி இங்கே நின்னுட்டு இருக்க? போய் தொலைடி. போறேன். நான் உங்களை விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காத. உங்களை இன்னைக்கு பலி கொடுக்காம விட மாட்டேன். என்னது, பலியா? அக்கா சீக்கிரம் போய் எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு வாக்கோ. போறேன்டி. ஆமா, ஏ பங்களாக்காரி, உன்னை எவ்வளோ நம்பினேன். எங்க கூட ஃப்ரெண்டா இருப்பான்னு நினைச்சுதானே இப்படி பங்களாக்கு வந்தோம். எங்களை இப்படி பழி கொடுக்கணும்னு சொல்றியே, உனக்கே நியாயமா இருக்கா? நியாய தர்மத்தெல்லாம் பத்தி நீங்க பேசுறீங்களோ?
ஆமா நான் பேசாம என்ன என் ஆட்டுக்காரனா வந்து பேசுவான். இவ வேற என்னடி ட்ரெஸ் இது பார்க்க சகிக்கல பயங்கரமா இருக்கு. உன் மூஞ்சி கை கால்லாம் அழுவி போன மாதிரி இருக்கு. நீ ஏன்டி கருப்பு கலர்ல அரைக்குறையா போட்டு வந்திருக்க பயங்கரமா இருக்குடி. நீ போட்டிருக்க பேண்ட் சட்டைக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. ஐயோ இங்க அவன் உயிர் போயிருமோன்னு பயத்துல செத்து இத்து போய் நொந்து நின்னுட்டு கிடக்கான். இவ்வளவு என்னன்னா போட்டிருக்க ட்ரெஸ் நல்லால உன் ட்ரெஸ் நல்லாலன்னு சண்டை போட்டு கிடக்காளுவ. இந்த செல்லத்தையும் ஒரேடியா பேருவா போலயே என்ன பண்ண இப்போ? ஏ முனி உன்னால தாண்டி முடியும் எப்படியாச்சும் கொஞ்சம் சமாளிடி. இப்படி உசுப்பேத்தியே உடம்ப ரணகலமாக்கி விட்டுருங்கடி. ஆ! ஐயோ இவ என்ன உருவம் மாறி போயிருக்கா? இவ்வளவு நேரம் அறகுறையா இருந்தா. ஐயோ நிமிஷத்துக்கு நிமிஷம் உருவம் மாறிட்டு கிடக்காளே. ஐயோ பயங்கரமா இருக்காளே. நகத்தை பாரு எத்த தண்டி. நகத்தை வச்சு வயித்துல ஒரு குத்து குத்துனாக்கி பின்னாடி முதுகு வழியா வெளியே வந்துடும் போலயே அவ்வளவு பெருசாலாம் இருக்கு. அந்த பங்களாக்கறி காலில் விழுந்து பாப்போமோ? ஏ முனி மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியே பேசிட்டா உளுந்துருடி. ஏன் என்ன இதுக்கு நான் மட்டும் உழணுமோ? அவ்வளோ வாங்கி மொத்தமா காலில் விழுவோம். சரி முனி 1 2 3 சொல்லி சீக்கிரம் காலைல விழுந்துருவோம் சரியா? சரிடி 1 2 3 சொல்லுங்க. 1 ஏ இழுவ ஒத்தரோசா நீங்க 2 பேரும் காலைல உழாதீங்க சரியா? நானும் உழ மாட்டேன் அந்த முடி மட்டும் உழட்டும். எதுக்குடி காலில் விழுந்து ஒருவேளை முடிய மட்டும் தப்பிக்க விட்டுட்டு நம்மளெல்லாம் பிடிச்சு வழி கொடுத்துறானா என்னடி பண்றது? என்னடி இன்னும் 2 சொல்லாம இருக்கியே? 2 அடியே நீ வேற காலைல விழுந்தா மொத்தமா தூக்கி போட்டு மிதிப்பா. இந்த முனி மட்டும் கொஞ்சம் அடி வாங்கட்டும். அதுக்குள்ள இந்த சில தேய்க்க வந்துட்டாவன்னா எலுமிச்சம்பழத்தை மூஞ்சில தூக்கி போட்டு நம்ம பேருவோம் சரியா? அப்படியா? சரிடி அடி வாங்கலாம். என் உடம்புல தெம்பு இல்ல. அடியே சீக்கிரம் 3 சொல்லி தொலைங்கடி முறைச்சிட்டு நிக்கிறா. 3 பேய் மேடம் எங்களை மன்னிச்சு விட்டுருங்க பேய் மேடம் ப்ளீஸ் மேடம். இதுக்கப்புறம் இப்படி உங்க பங்களாக்குள்ள வர மாட்டோம் மன்னிச்சிருங்க மேடம். என்ன ஒருத்தி உளுந்த மாதிரி இல்ல நம்ம மட்டும்தான் உளுந்து கிடக்கும் போலயே. அடியே என்னடி அவ்வளோ ஒரு சேலை மாதிரி நிக்கியே? 1 2 3 சொல்லி வேற உளுந்தோம். அப்படி பப்பரேன்னு பார்த்துட்டு நிக்கியே. ஏ முனி நீயே எப்படியாச்சும் சமாளிச்சிருடி எங்களுக்கு பயமா இருக்கு. அடி பாவீங்களா எப்படி கோத்து விட்டுட்டீங்களடி? என்ன அவ்வளவு திமிரா? இவ்வளவு நடந்தோம் என்ன இப்படி எல்லாம் விளையாட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்கியே உன்ன. ஐயோ அம்மா ஒரு அடி அடிச்சு விட்டாலே. இதுக்கு முன்னாடி கழுத்தை திருக்குனா இப்ப என்ன இடுப்பு திருக்கி விட்டுட்டா. என்ன முனி பங்களாக்கறி அழகா உன்ன சீட்டுல உட்கார வச்சிருக்கா போலயே. அடியே வாயில நல்லா வந்துரும். போற போக்குல இப்படி என்னையே கோத்து விடுங்கடி. அந்த செல்லத்தாய் எங்க போய் தொலைஞ்சா? பலி கொடுக்குற நேரம் வந்தாச்சு. என்னது நேரம் வந்தாச்சா? ஏ செல்லத்தாயக்கா அக்கா எங்கக்கா பேட்டியே? அடச்சி வாய மூடு. என்னது வாய மூடணுமா? நீ கொல்ல வந்தா நான் கத்தாம என்ன பண்ணுவேன்? எனக்கு கத்துனா பிடிக்காது. எங்களுக்கு கூட தான் நீ எங்களை கொன்னா பிடிக்காது. சொன்னா விடவா போறேன். இந்த நக்கல் பேச்சுக்கு குறைச்சல் இல்ல. அடியே வாய மூடுங்கடி. ஏற்கனவே அவ நம்ம மேல செம்ம கடுப்புல இருக்கா. இவ்வளவு வேற போட்டு சாவடிக்காளுவல. ஏடி எலுமிச்சம்பழம் கடிச்சிட்டு. ஏ முனி நம்ம அவசரமா ஓடி வந்து பத்தியா அங்கதான் விட்டுட்டு வந்திருக்கேன்டி. அடியே நானே நிக்க முடியாம பெண்டாய் போய் இருக்கேன். இவ வேற கதை விட்டுட்டு இருக்கா. அடியே அவ நம்மள பழி கொடுக்க போறான். செல்லத்தாயி எலுமிச்சம்பழத்தை தூக்கி எரி. மசமசேன்னு பாத்துட்டு இருக்காத. என்னது எலுமிச்சம்பழத்தை தூக்கி எரிய போறீங்களா? ஏக்கா அவளுக்கு பிளான் தெரிஞ்சிருக்கா சீக்கிரம் எரிக்கோ. அடியே எரிடி. அந்த எரிஞ்சிட்டேன். ஏ பைத்தியம் இவன் கண்ணு தெரியுதா இல்லையா? அவன் மேல எரிய சொன்னா அவன் சைடுல போய் எரியறா. அவ பாரு சேலை மாதிரி நிக்கா. என்ன செலுத்தாய்க்கா இப்படி பண்றிய? உங்க கையில தாக்கா நம்ம உயிரே அவ்வளவு ஒரு உயிரை அடங்கி இருக்கு. இப்படி எரியுறிய ஒழுங்கா எரிக்கோ. அடியே பதட்டத்துல தப்பா எரிஞ்சிட்டேன்டி. இந்த முறை கரெக்டா எரிஞ்சிடுறேன். ஒழுங்கா எரிஞ்சு தொலைடி. ஐயோ இவளை நம்பி வந்ததுக்கு. ஏக்கா பக்கத்துல வராக்கா எரிக்கோ. எரிஞ்சு தொலைடி. ஏக்கா எலுமிச்சம்பழம் பட்டவன பத்தி எரியுதுக்கோ வாக்கோ. இதாக்கா சாக்கு ஓடிடலாம். ஆமாடி சாமியோட மகிமைடி எரிஞ்சிட்டடி. உங்களை விட மாட்டேன். அட போடி விட மாட்டேன்னு கத்திட்டே இரு. நாங்க எஸ்கேப் ஆயிடுறோம். விட்டு ஜூட்டு. ஏ காளியத்தா செல்லாத்தா மாரியத்தா எங்களை எப்படியோ காப்பாத்திட்டா. அடியே அவ திரும்ப வந்தாலும் வந்துருவாடி. அதுக்குள்ள சீக்கிரம் ஓடுற வழியை பாப்போண்டி. எவ்வளாச்சும் என்ன கைத்தாங்களா கூட்டு போங்கடி. இங்க நின்னு பாடம் எடுத்து நடக்காதியே. ஆமாக்கா வாங்கக்கா ஓடிடுவோம். ஏ முனி மெதுவா வாடி. மெதுவா வரணுமா? மெதுவா உயிர் தான் முக்கியம். வாங்கக்கா. கடவுள் எப்படியோ நம்மளை காப்பாத்திட்டாரு. ஏ அப்பா ஒரு வழி அந்த பங்களாக்காரிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே கேட்டுக்கு வந்தாச்சு.
இழுவ, இது கனவா நிஜமானே தெரியலடி. கிள்ளி பார்த்தாதான் தெரியும் போல. எனக்கு இப்போ வரைக்கும் நம்பவே முடியலடி. அந்த பங்களாக்குள்ள மாட்டிட்டு நம்ம அங்க இங்கன்னு ஓடுனது சுத்தினதெல்லாம் எப்பா நினைச்சு பார்க்கவே முடியல. ஒத்தரோசா, கனவுலாம் இல்லடி, நிஜம்தாண்டி. நம்ம தப்பிச்சிட்டோடி. எனக்கு ஒண்ணுமே ஆகாதுடி. நம்ம பேசாம வீட்டை பார்த்து போயிடலாம். இனிமே இந்த பங்களா பக்கம் தாளா வச்சு படுக்க கூடாது. கடவுளே, எல்லா சாமிக்கும் நன்றி கடவுளே. எல்லாரும் நல்லபடியா எங்களை காப்பாத்தி வெளியே கூட்டு வந்துட்டியே. அந்த சாமியார் வந்து எலுமிச்சம்பழத்தாலதான் இன்னைக்கு நாங்க உயிரே தப்பணும். கடவுளே, எல்லாருக்கும் நன்றி கடவுளே. செல்லத்தாயக்கா, தெய்வம் மாதிரி வந்து எங்களை காப்பாத்தினியக்கா. உங்க பேச்ச கேட்காம போனது ஏன் தப்புதான்க்கா. இவ்வளவு வேற இங்க நின்னுட்டு என்ன வந்தாலும் வசனம் பேசிட்டு கிடப்பாளுவே. ஏமா இடத்த காலி பண்ணுவோம்னா கேட்டு தொலைறாளுகளா? நின்று பாரு, மணி கணக்கா இங்கேயே நின்று கதை பேசிட்டு கிடக்காளுவே. உள்ள இருக்கவா வெளியே வந்து இப்போ நம்மளும் எரிச்சாலும் எரிச்சு விடுவா. சின்ன பொண்ணு, இதுக்கப்புறமாச்சும் ஒழுங்கா இருடி. பேய் கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதெல்லாம் நடக்காத காரியம்டி. பேய் எப்பவும் பேய் புத்தியை தாண்டி காட்டும். மனுஷங்க எப்பவும் மனுஷங்க தான். பேய் எப்பவும் பேய் தாண்டி. ஆமாக்கா, இப்ப எனக்கு எல்லாம் புரியுதுக்கா. என்னதான் இருந்தாலும் அவ ஃப்ரெண்டு எங்களை ஏமாத்தினாலும் நீங்க தான்க்கா உண்மையான ஃப்ரெண்டு. எங்களை காப்பாத்த எங்களுக்காண்டி வந்திருக்கீங்களாக்கா. ஆமாடி, வேற உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு நான் பார்த்துட்டு இருக்க முடியுமாடி? எனக்கு மனசே கேட்கலடி. ஆமா, மனசு கேட்கலையா? மனசு கேட்கலன்னு ஒத்தையில வரணும். சும்மா என்னையெல்லாம் சேர்த்து கூட்டு வந்துட்டு இப்ப பாரு, நம்மளுக்கு தான் முதுகு பெண்டா எனக்கு ஏமா நிக்க முடியாம நின்று கிடக்கேன். ஏமா பேசியே சாவடிச்சு விடுவாளோ போல. அடியே சீக்கிரம் இடத்த காலி பண்ணுவோண்டி. ஆமாடி, இந்த முடியாம சொல்றது கரெக்ட் தான். வாங்கடி, கொஞ்சம் தள்ளி போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பேசிக்கிடுவோம். இங்க நின்றுட்டு இருந்தா சரி வராதுடி. இதுக்கப்புறம் இங்க இந்த சைடே தலை வச்சு படுக்க கூடாது. சரிக்கா, வாங்கக்கா போவோம். உத்தரோசா, நீ ஏண்டி இன்னும் வெட்டு வந்த மாதிரி ஆடிட்டு கிடக்கா? அடியே, நானா ஆடுறேன், அதுவே ஆடுதடி. அடியே, அதான் பேயிட்டு இருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டோம். வேற என்னடி, நார்மலா இரு. வாங்க, அந்த இடத்த முதல்ல காலி பண்ணுவோம். நம்ம வீட்டுக்கு முதல்ல போவோம். எங்க இருந்து நார்மலா இருக்க? பயத்துல அதுவே ஆடுதடி. ஒருவேளை நம்ம உள்ளகில மாட்டி இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஏதாச்சும் கோடாரி கிடாரி இருந்தா போட்டு ஒரே போடல முடிச்சு சுவாலியை முடிச்சு விடுவா. இல்லன்னா வாயாலே கடிச்சு தின்றுப்பா. ஐயோ, இவ்வளவு வேற வெளியே வந்ததுக்கு அப்புறமா அதையே பேசி சொல்லி சொல்லி பையன் காட்டுறாளுகளே. சின்ன பொண்ணு, எல்லாம் ஒன்னால தாண்டி. இந்தா ஆரம்பிச்சுட்டு அடியே இழுத்துட்டே அலையாதடி. அங்கிட்டு போய் பேசிக்கலாண்டி. இப்ப தாண்டி வெளியே வந்திருக்கோம். இங்கே வச்சே நம்மளுக்கு பேசி சோழி முடிச்சு விடுவாளுவோ போல. ஆமாடி, எதனாலும் பெறவு அங்கிட்டு போய் பேசிக்கலாம். போங்கடி. இவ்வளவு என்ன இஷ்டத்துக்கு அந்த ஆள போறாளுவ? அப்ப நம்மள யார் கூட்டு போவா? இங்க தேவலாம நம்மள கூப்பிட்டுட்டு வந்து இங்க இடுப்பு உடச்சு விட்டாளுவ. இந்த செல்லத்தாய் அது பாட்டுக்கு கண்டுக்காம போறாவரு. செல்லத்தாய், ஐயா, அந்த முனி வேற இங்க தானக்காலோ. இவளை கூட்டு போக வேற மறந்துட்டேன்னா இதுக்கு வேற ஆடுன்னு ஆடுவா. இவளுக்கு இருக்கு இன்னைக்கு கச்சேரி. என்ன முடியம்மா? என்ன நொண்ண முடியம்மா? என்ன யார் கூட்டு போவா? நீங்க தானே கூட்டு வந்தியே. கூட்டு வந்துட்டு அந்த அம்பு விட்டுட்டு போறியே. நான் மட்டும் நடக்க முடியாம இடுப்பு உடஞ்சு கிடக்கணும் போல. இவன் மட்டும் அவ்வளோ ஆட்டிட்டு நடப்பாவ போல. சரி, வரேன், கோவப்படாத. கோவப்படாம வேற என்ன பண்ணுவாவே? உங்களை தூக்கி வச்சு வேற கொஞ்சம் செய்வாவே. ஒழுங்கா என்ன வீடு போய் சேர்த்து விடுங்க. சரி, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இடுப்பு உடஞ்சு கிடக்கணுமோ தெரியல. ஊனா நம்மளுக்கே அவ்வளவு வேணையும் வந்து சேருது. இவ்வளவு பண்ற இதுக்கெல்லாம் இவ்வளவு கொண்டு ஆக மாட்டேங்கி நம்மளே போட்டு சாவடிக்குது இந்த பேய். மெதுவா கூட்டிட்டு போங்க, அந்த ஆளை தள்ளாதியே. ஏடி, மெதுவா பொறுமையா தாண்டி கூட்டு போறேன். மெதுவா வா. சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் கடைசியில நம்மளுக்கு தான் ஏதாச்சும் அப்படியே ஒண்ணு ஆயிருது. என்னடி, அந்த இடத்த விட்டு பாதி தூரம் நடந்து வந்தாச்சு, இப்போ இருட்டா இருக்கு. அதானே, ஐயோ, ஏதோ நடக்க போகுதுன்னு நினைக்கீங்கக்கா. அட பைத்தியங்களா, ஒன்றும் நடக்கலடி. நம்ம காலையில 10 மணிக்கு பங்களாக்குள்ள போனோம். நைட் ஆயிட்டு போலடி. இப்போ நைட் ஆயிட்டு அவ்வளோ ஒரு ஆள் புழக்கம் இல்லை பத்தியா. அவ்வளோ வீட்டுக்குள்ள அவ்வளோ தூக்க போயிட்டாவே. நம்ம நைட்டு வர பங்களாக்குள்ளேயே கிடந்திருக்கோண்டி, அங்க இங்கன்னு சுத்திட்டு. சின்ன பொண்ணு, என்னடி சொல்ற? காலையில இருந்து நைட்டு வர ஒன்னும் திங்காம சோறு தண்ணி இல்லாம அந்த பங்களாக்காரிக்கு பயந்தா சுத்திட்டு இருந்திருக்கோம். அட ஆமாடி, அவளுக்கு பயந்து இந்த ஆக்கத்துல இருந்திருக்கும். நேரமும் தெரியாம ஒன்னும் தெரியாம. சரிடி, எதனாலும் நாளைக்கு பேசிக்கலாம். எனக்கு நிற்கவும் முடியல, நடக்கவும் முடியல. மயக்கமே வர்ற மாதிரி இருக்கு. வீட்டை பார்த்து போவோண்டி. ஆமாடி, போவோம். எங்க நெட்ட மாமா வேற பாவம் எனக்கு காட்டி காத்து கிடப்பாரு.